श्रीशैले सदया पात्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजमातरं मुनिम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहदस्थितितर्हाणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्पकुणाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महदाह्वयपट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्किरेण परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। लोकाचार्याय गुरवे कृष्णपादस्य सोनवे संसारभोगिसन्दट्टजीवजीवातवे नमः। श्रीशटारि गुरोर्दिव्य श्रीपादाब्जमधुव्रतं श्रीमद्यतीन्द्रप्रवणं वन्दे श्रीलोकाचार्यमुनिं भजे। श्रीवत्सवंसाम्बुधिपूर्णचन्द्रं श्रीरङ्गनाथार्यतनूजरत्नं तत्पादयुग्माम्बुजभृङ्गराजम् अण्णङ्गराचार्यमहं प्रपद्ये। ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். விஷதவாக் சிகாமணிகளான மணவாள மாமணிகள் தன்னுடைய உபதேச ரத்னமாலையின் மூலம் தெரிவிக்க வந்த கருத்து சீரிவச்சன பூஷணம் என்று சொல்லக்கூடிய திவ்ய சாஸ்திரம் நமக்கெல்லாம் உஜ்ஜீவனத்தை தேடித்தரும். அதற்கு அனுகுணமாக பிள்ளராஜாச்சாரிய வைபவங்களெல்லாம் கீழே நன்கு அறிவித்தார். அவருக்கு எப்படி இந்த திருநாமம் ஏற்பட்டது, யாருடைய அவதார பூதராய் இருந்தார், அப்படி அவர் அருளி செய்த கிரந்தங்கள் ரகசியங்கள் என்னென்ன, அப்படிப்பட்ட ரகசியங்களும் வீறு பெற்றதாய் இருக்கக்கூடியது என்று சொல்லக்கூடியது ஸ்ரீவச்சன பூஷணம் என்றெல்லாம் அதனுடைய பெருமையை நேற்றிக்கே பார்த்தோம். மற்ற எந்த கிரந்தங்களுக்கும் இல்லாத பெருமை. இந்த கிரந்த கர்த்தாவே அதனுடைய திருநாமத்தை தானே வந்து ஸ்ரீவச்சன பூஷணம் என்று பணித்தார். நம்மாழ்வார் எழுதிய பிரபந்தத்துக்கு தானே பேரிட்டாரான்னா பேரிடலை. வால்மீகியோடையதுக்கு அவர் பேர் விட்டாரான்னா அவர் வேற ஒரு சீதாயாஸ்தரிதம் மகது என்று சொன்னார். ஆனால் அதுக்கு ராமாயணம் என்ற பேர் ஏற்பட்டது. ஆனால் அப்படிப்பட்ட இல்லாத அவர்களுக்கெல்லாம் இல்லாத விலட்சணமான ஒரு பெருமை இந்த ஸ்ரீவச்சன பூஷணம்ன்ற கிரந்தத்துக்கு இருக்கக்கூடிய தன்னேற்றம் என்ன அப்படின்னா, விடலோகாச்சாரியர் தன் திருவாய் மலர்ந்து இதற்கு ஸ்ரீவச்சன பூஷணம் என்று பெயரிட்டார், இக்கலைக்கு இட்டார் பின் என்று சொல்லும்படியாய் நேற்றுக்கு அது பரியந்தம் நாம் பார்த்தோம். ஆனா அதுக்கு மேல ஸ்ரீவச்சன பூஷணம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாஸ்திரமானது எப்படிப்பட்டதாய் விளங்குகிறது அப்படிங்கிறது தெரியணுமே. கீழே உபதேச மாலையை பற்றி பார்க்கக்கூடிய காலத்திலே ரொம்ப சரளமாய் எளிமையாக இருக்கக்கூடியது, 4 அடிகளை கொண்ட வெண்பாவாலே இருக்கிறது, அதனுடைய அர்த்தங்களை புரிந்து கொள்வதும் சுலபமாக இருக்கிறது அப்படின்னு கீழே பார்த்தோம். அதற்கு நேர் விரோதமாக இப்போ ஸ்ரீவச்சன பூஷணத்தை பார்க்கக்கூடிய காலத்திலே இந்த 6 வச்சன பூஷணத்தின் ஆழ்பொருள் எல்லாம் அறிவார், ஆறது சொன்னேரில் அனுட்டிப்பார் அப்படின்ற பாசனம் தான் இன்றைக்கு நமக்கு அனுபவத்துக்கு பிராப்தமாக இருக்கக்கூடிய விஷயம். முதலில் அப்படி சொல்லக்கூடிய காலத்திலே, அந்த பாசனத்தினால தெரிவிக்கக்கூடிய காலத்திலே 6 வச்சன பூஷணத்தின் ஆழ்பொருள் எல்லாம் அறிவாரார். ஸ்ரீவச்சன பூஷணத்தில் தெரிவித்தக்கூடிய கருத்துக்களை அறிபவர்கள் யார் அப்படின்னா அது துர்லபர்கள், அதிகாரிகளே கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஆறாவது சொன்னீர் அனுட்டிப்பார். அப்படி ஏதாவது கொஞ்சம் 2 அர்த்தங்களை தெரிஞ்சிருந்தா கூட அது அனுஷ்டான பரியந்தம் இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது என்று காட்டக்கூடிய. அப்போ யார் அதிகாரினா ஒருவர் உண்டாகில், யாரோ ஒருத்தர் 2 பேர் ஏற்பட்டாலே ஆனால் அவர்களே ரொம்ப பெரிய விஷயம். அப்படிப்பட்ட கிரந்தமாக இருக்கக்கூடியது. எல்லாருக்கும் அண்டாத தன்னும், அது எல்லாருக்கும் கிட்டக்கூடிய பிரபந்தமா, எல்லாருக்கும் கிட்டக்கூடிய எதுவா அப்படின்னா இல்லை என்று தெரிவிக்கக்கூடியதாயிரு. அப்போ ஒரு விஷயம் இந்த இடத்துல நம்ம நோக்க வேண்டும்.
கிளையெல்லாம் நம்ம சொல்லக்கூடியதெல்லாம் நம்ம சம்பிரதாயத்திலே இந்த அதிகாரிகளாய் இருக்கக்கூடியவர்கள், பிரபன்னர்களாய் இருக்கக்கூடியவர்கள் கைமுதல் எம்பெருமானை அடைவதற்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்ட காலத்திலே ஒன்றும் வேண்டாம், ஆகிஞ்சன்யம் அனன்யகதிகி அப்படின்னு தானே சொன்னோம். கைமுதல் ஒன்று இல்லை, என்கிட்ட ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றதே எனக்கு தகுதி அப்படின்னு சொன்னோம். அனன்யகதிகி, உன்னை விட்டால் வேறு வழி இல்லை, ரொம்ப சுலபமான இது, இதில் விசுவாசம் உண்டானதுதான் கஷ்டம், இதுல விசுவாசம் உண்டானே ஆனால் அவனுக்கு மோட்சம் நிச்சயம் அப்படின்னு எல்லாம் பேசி வந்தோம். ஆனால் இப்போ என்ன அப்படின்னா அதுக்கு நேர்முரணாக இருக்கக்கூடியது ஸ்ரீவச்சன பூஷணம்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்குன்னா அதனுடைய அர்த்தத்தை அறிவதும் கடினம், அது அனுஷ்டான பரியந்தம் கொண்டு வருவதும் கடினம். அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு ஓரொருவர் உண்டாக என்று சொல்லும்படியாய் அதிகாரிகளும் துர்லபர் என்று சொல்லும்படியாக இருக்கிறது. பகவானை சொல்வதற்கே ஆள் கிடைக்கலையே. வாசுதேவ சர்வம் இது சமஹாத்மா சுதுர்லபகா என்று கண்ணன் எம்பெருமானே தன்னுடைய கீதையில தெரிவிக்கிறான். எம்பெருமானே என்னையே உண்ணும் சோறு பருகம் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் என்று இருக்கக்கூடிய அதிகாரிகள் துர்லபர், கிடைப்பது ரொம்ப அரிது என்று கண்ணன் எம்பெருமான் தெரிவித்தான். அப்படிப்பட்ட அதிகாரி ஒருத்தர் ஆழ்வார் அவருக்கு கிடைத்தார் என்று சொல்லும்படியாய், அப்போ பகவானுடைய பெருமையை அறிந்து அவனே எல்லாம் என்று இருப்பதற்கே ஒரு அதிகாரி கிடைப்பது கஷ்டம் அப்படின்னு சொன்னோமே. ஆனால் ஸ்ரீவச்சன பூஷணத்திலேயே முக்கிய கருத்தா இருக்கக்கூடியது ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம். அது ஆச்சாரியன்னு சொல்லக்கூடிய ஒரு பாகவதர் திரள்லே ஒருத்தர் தானே. அப்படிப்பட்ட அந்த பாகவதர் திறனிலே என்ன சொல்லுவோம், பகவானுக்கு துல்லியமான விசுவாசம் அவன் இடத்திலே செலுத்த வேணும் என்றால் அப்படிப்பட்ட விஷயத்துக்கு அதிகாரிகள் கிடைக்கக்கூடியது துர்லபமாயிற்று. அப்ப என்ன தோணும், இது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் பிற்காலிடுவோம். ஐயோ கஷ்டமான விஷயத்துல நம்ம ஏன் இறங்கணும், கஷ்டமான விஷயத்துல நம்ம ஏன் இறங்கணும்னு சொல்லுவோம். அப்போ ஆனால் இது கஷ்டமான விஷயம், இது யாராலையும் கடைபிடிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு இது இருந்ததுனால் மாமுனிகள் இதுக்கு ரொம்ப பிரயத்தனப்பட்டு வியாக்கியானம் விடுவானே, அதை யோசனை பண்ண முடியும். ஒரு பூர்வர்கள் மெனக்கெட்டு ஏதோ ஒரு வியாக்கியானம் எழுதியிருக்கார், அதுவும் அமுதிலும் ஆத்த இனிய வியாக்கியானம் ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே அந்த மாமுனிகள் ஏன் இவ்வளவு பிரயாசப்பட்டு இதற்கு வியாக்கியானத்தை இடுகிறார் அப்படின்னா இதனுடைய அர்த்த கௌரவம், இது அர்த்தம் அறிந்து கொள்வதற்கு அரிதான், அதுல தப்பு இல்லை. இதை அனுஷ்டான பரியந்தம் கொண்டு வருவது கஷ்டம்தான், அதுவும் உண்மைதான். ஆனால் இதுக்கு ஓரொருவர் உண்டாகில் என்று சொல்லக்கூடிய அதிகாரிகள் ஏற்படுவதும் கஷ்டம்தான். ஆனால் இது எப்படி அனுஷ்டிக்க வேணுமோ அந்த பிரதத்திலே அனுஷ்டித்தார்களே, ஆனால் கண்டிப்பாக இதனால கிடைக்கக்கூடிய பேரு வேறு எதிலையும் கிடைக்கக்கூடாது. அதாவது வேதத்தை கீழே பார்த்தனே, வேதம் மூல பிரமாணமா இருக்கிறது. அது பலவிதமான இது கர்மங்களை எல்லாம் சொல்றது, எம்பெருமானை அடைவதற்கு பலவிதமான உபாசனங்கள் 32 வித்தியைகளை தெரிவிக்கிறது வேதாந்தங்கள் எல்லாம். அப்படி இருக்கக்கூடிய காலத்தை அதை பெற்று போவோம்னா அது எப்போ பலன் கொடுக்கும்னே தெரியலையே. உபாயாந்தரங்கள்னு சொல்லக்கூடிய கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகங்கள்லாம் எப்போ எம்பெருமானை பெற்றுத்தரும் தெரியவில்லை. நம்மளுடைய சுயத்னம் அதுல நிறைய இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பிரபத்தின்னு சொல்லக்கூடியது எம்பெருமான் சுதந்திரன். அதுல பிரபத்தின்னு சொல்லக்கூடியது நம்ம என்ன நினைக்கிறோம், நீயே எனக்கு எல்லாமாக இருக்க வேண்டும் அப்படின்னு உபாயமாக இருக்க வேண்டும் என்றது நினைவு சரணாகதின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட நினைவை தலை கட்டி கொடுக்கக்கூடியது யார் திறத்திலே இருக்குதுன்னு அந்த எம்பெருமான் திறத்திலே. ஏன்னா எம்பெருமான் அந்த இடத்திலே சுதந்திரனாக இருக்கிறான். ஆனால் இது எப்படி கொடுக்கும், தானே வைகுந்தம் தரும் என்று சொல்லும்படியா இருக்கக்கூடியது. எம்பெருமான் தரணும்னு அவசியம் இல்லை, தானே வைகுந்தம் தரும் என்று சொல்லும்படியா இருக்கக்கூடியது ஸ்ரீவச்சன பூஷணம் என்று காட்டுகிறாங்க. இந்த வியாக்கியானத்துல போறதுக்கு முன்னாடி அதுக்கு அனுகுணமாய் இதுல கஷ்டம்னு சொல்றாமே, அறிவதற்கு அரிய விஷயம் என்ன அப்படின்றத காஞ்சி சுவாமி ஒரு உதாரணத்தோட எடுத்து காட்டிருக்காங்க. அது நம்ம தெரிஞ்சிட்டோம். ஆனால் ஸ்ரீவச்சன பூஷணத்துல இப்படிப்பட்ட பல அர்த்தங்கள் இருக்கிறது, இதெல்லாம் அனுஷ்டிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கிறது அப்படின்னு லோக திருஷ்டாந்தங்களை எடுத்து ஸ்ரீவச்சன பூஷணத்துல ஒரு சூத்திரத்தை எடுத்து காட்டுகிறார். அந்த விஷயத்தை முதல்ல பார்த்துருவோம். அது ஒரே ஒரு சூத்திரம், ஸ்ரீவச்சன பூஷண சூத்திரத்தினுடைய அர்த்தத்தை பார்ப்போம். அது எவ்வளவு கடினம்ன்றது நமக்கு தெரிஞ்சு போயிடும். அதுல இருந்து இந்த வியாக்கியானத்தை அனுபவிச்சோமானால் கண்டிப்பாக அது ரசகனமாய் இருக்கும் அப்படின்ற எண்ணத்தோட அதை தெரிவிக்க ஆரம்பிக்கிறேன். ஆர்வச்சன பூடனத்தின் ஆழ்பொருள் எல்லாம் அறிவார், ஆர் அது சொன்னேரில் அனுட்டிப்பார், ஓரொருவர் உண்டாகில் அத்தனை காண் உள்ளமே, எல்லாருக்கும் அண்டாத தன்னோவது. மனத்தை குறித்துதான் சொல்கிறார். மனமே, உள்ளமே, மனமே வச்சனபூடனத்தின் ஸ்ரீவச்சன பூஷண மகாசாஸ்திரத்தின் ஆழ்பொருள் எல்லாம், கம்பீரமான அர்த்த விசேஷங்களை எல்லாம் அறிவார், அறிந்து கொள்ளும் அவர்கள் ஆர் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அர்த்தத்தை அறியக்கூடியவருக்கு துர்லபர், அதிகாரிகள் துர்லபர். அது அந்த ஸ்ரீவச்சன பூஷணம் சொல்லுகிற நேரில் கிரமத்திலே அனுஷ்டிப்பார், அனுஷ்டிக்கும் அவர்கள் ஆர் இருக்கிறார்கள். அனுஷ்டான பரியந்தமும் அதிகாரிகள் கிடையாது. ஓரொருவர் அதன் பொருளை அறிந்து அவ்வாறே அனுஷ்டிக்கும் அவர் எங்கேனும் ஓரொருவர் உண்டாகில், எங்கேயாவது ஒரு இடத்துல ஒருத்தர் உண்டாயிருப்பார்களானால் அத்தனை கான் அவ்வளவே உள்ளது.
அதுபோல ரொம்ப கம்மியான அதிகாரிகள் தான் கிடைப்பார்கள். அதன் பொருளை அறிந்து அனுஷ்டித்தல் எல்லாருக்கும் அண்டாதது அன்னோ. அப்படிப்பட்ட சீவச்சன போன்ற பொருளை அறிந்து அதன்படி நடக்கக்கூடியது எல்லாருக்கும் அண்டாது, எல்லாருக்கும் கிட்டக்கூடியது இல்லை என்று காட்டக்கூடியதாய் அமைந்திருக்கிறது. வியாக்கியானத்தை பொறுத்த முன்னாடி சொன்ன மாதிரி ராஜ்யசுவாமி ஒரு இடத்துல காட்டுறாங்க. முடிஞ்ச இடத்துல அப்படியே வியாக்கியான பக்திகளை அப்படியே வாசிக்கிறேன், மீதி சாரமா இருக்கக்கூடிய சொல்றேன். அதாவது மாமுனிகள் இந்த உபதேச மாலையை கட்டமைக்கக்கூடிய இதுல பார்க்கக்கூடிய காலத்திலே சில ஆழ்வார்கள் ஒரே ஒரு பாசுரம், 2 பாசுரம், 5 பாசுரம் இப்படி எல்லாம் காட்டுகிறார். இந்த ஸ்ரீவச்சன பூஷணமும் பிடலோகாச்சார பெருமையும் ஸ்ரீவச்சன பூஷணம் அர்த்தத்தை காட்டுவதற்காக 7, 11, 18 பாசுரங்கள் காட்டியிருக்கார். அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீவச்சன பூஷணத்தை அவர் எவ்வளவு தூரம் அதை அதனுடைய தன்னேற்றத்தை கொண்டிருந்தார் அப்படின்றத காட்டக்கூடியதாக இருக்கிறது. இப்போ இந்த ஸ்ரீவச்சன பூஷணத்துல இருக்கக்கூடிய அர்த்தங்களை எல்லாம் இப்ப என்ன சொன்னார்? ஆர்வச்சன பூடனத்தின் ஆழ்பொருள் எல்லாம் அறிவாரார். அப்படிப்பட்ட பொருளை அறிந்து கொள்வதற்கு அதிகாரிகள் இல்லையே அப்படின்னு கேள்வி கேட்கிறான். அப்படி கேள்வி கேட்கக்கூடிய காலத்திலே சொல்றார், சொன்ன உடனே இல்லையே சுவாமி தேவரீரோட திவ்ய பிரபந்தம் தான் இருக்கு, தேவருடைய வியாக்கியானம் தான் ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது இருக்கக்கூடிய காலத்திலே நமக்கு ஏன் கஷ்டம், அதை கொண்டு ஆழ்பொருள் எல்லாம் அறியலாமே அப்படின்னு சொல்லணும். உடனே கேட்டார், ஆர் அது சொன்னீர் அனுட்டிப்பார். அதை அனுட்டிக்கக்கூடியவர் யார்? பொருள் தெரிஞ்சு கொடுத்து சரி வியாக்கியானத்தை வச்சு நீர் பொருள் தெரிந்து கொண்டீர், அதை அனுஷ்டான பரியந்தம் உமாலே கொண்டு வர முடியுமானா இல்லை, அந்த மாதிரி கொண்டு வர முடியாது. பொருள் தெரிந்தாலும் இந்த சிவச்சன பூஷணத்துடைய அர்த்தத்தின் வழி நடப்பது ரொம்ப கஷ்டமானது. அப்போ ஒருவராலும் அனுஷ்டிக்க முடியாது ஸ்ரீவச்சன பூஷணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அதுக்கு என்ன ஒரு பெருமையா அப்படின்னு கேட்டா அது என்ன சொல்றது? அது பெருமைதான் சொல்லணுமா பெருமை இல்லைன்னு சொல்லணுமா அப்படின்றத கீழே சூத்திரத்தை பார்த்து சொல்லுவோம். அப்போ ஒருத்தருக்கு எதுவுமே ஒரு கஷ்டமாக இருந்தால் அதை கண்டு பிற்காலிக்க, அதாவது அதை கொண்டு அதுக்கு முன்ன வச்ச கால பின்ன வைக்கலாம்னு தோணக்கூடாது. அப்படி இருக்குதா இந்த சாஸ்திரம் அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. ஆனால் இந்த ஸ்ரீவச்சன பூஷணத்திலே அனுஷ்டிக்க முடியாதது, அறிய முடியாது என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அது ஏதாவது ஒண்ணு காட்டுங்களேன். உபகாரத்தை இப்படியே சொல்லிட்டே இருக்கீங்களே மேலேயே அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே ஒரே ஒரு சூத்திரத்தை எடுத்த விடத்திலே காட்டுகிறார். சூத்திரத்தை அதுல காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, குற்றம் செய்பவர்கள் பக்கல் பொறையும் கிருபையும் சிரிப்பும் உகப்பும் உபகார ஸ்மிருதியும் நடக்க வேணும். இது இதுல சிவச்சன பூஷணத்திற்குரிய ஒரு சூத்திரம். குற்றம் செய்பவர்கள் பக்கலை திரும்ப வாசிக்கிறேன். குற்றம் செய்பவர்கள் செய்தவர்கள் பக்கல் பொறையும் கிருபையும் சிரிப்பும் உகப்பும் உபகார ஸ்மிருதியும் நடக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இதனுடைய அர்த்தத்தை பார்ப்போம். பார்க்கக்கூடிய சமயத்திலே நமக்கு சுலபமா தெரிகிற மாதிரி இருக்கும். ஒருத்தர் குற்றம் செய்தா மன்னிக்கிறோம் அப்படின்னா இல்லை, அது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் அதை காட்டுகிறார். அதாவது பொதுவா நம்ம என்ன நினைச்சுப்போம், ஒருத்தர் யாரோ ஒருத்தர் நமக்கு ஏதோ ஒரு தீமையை விளைவிக்கிறார் அப்படின்னு வைத்துக்கொண்டோமானால் நம்ம என்ன நினைப்போம், அவருக்கு அதே போல ஒரு தீமையை நம்ம விளைச்சிட்டோம்னா நம்மள ஒருத்தர் வைகிறார், அவர் திரும்பி நம்ம ஒரு நிந்தாமொழிகளா 4 வார்த்தைகள் சொல்றோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய இது முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம். அது இல்லைன்னு, அது விவேகிகளா இருக்கக்கூடியவர்கள் எண்ணம் அப்படி இல்லை, அவிவேகிகளா இருக்கக்கூடியவர்கள் தான் அப்படி நினைப்பார்கள் என்று காட்டுகிறார்கள். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படிப்பட்ட குற்றவாளிகள் திறத்திலே பொறை கிருபை முதலானவற்றை காட்ட வேணும் என்று காட்டுகிறார்கள். 5 விஷயங்கள் இதுல காட்டுகிறார். குற்றம் செய்தவர்கள் பிற்காலிலே பொறுமை காட்டணும். பொறைன்னு சொல்லக்கூடிய பொறுமையை காட்டக்கூடியதாக இருக்கணும். அதாவது ஒருத்தர் நம்மள்கிட்ட ஏதோ ஒருத்தர் நிந்தா மொழியா பேசுறாரு, பேசக்கூடிய காலத்திலே நம்ம என்ன நினைக்கிறோம், அவர் இடத்துல ஏதோ நம்மளும் திருப்பி பேசி விட்றோம் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, சரி அப்படி நினைக்கல, விட்டுட்டோம். சரி பேசுறதுக்கு நமக்கு இது இல்லை. உடனே என்ன பண்ணோம், அது செய்ய சக்தி இல்லை. அவர்கிட்ட பேசக்கூடிய சனத்துல கொஞ்சம் ரொம்ப வலிமை வாய்ந்தவராக இருக்கார், நம்மளை சொன்னா கூட ஏதோ சொன்னா கூட தாங்கிட்டு வெளில வந்துடுறோம். ஆனால் என்ன ஆகும், அதே இது நம்மளுடைய மனம் கண்ணி போய் இருக்கும். நம்மள ஒருத்தர் மாதிரி சொல்லிட்டாரே அப்படின்னு மனசால அந்த வேதனை நமக்கு இருக்கத்தானே செய்யும். அந்த வேதனை கூட இருக்கக்கூடாது என்று தெரிவிக்கிறார். குற்றம் செய்பவர்கள் பக்கல் பொறை காட்ட வேணும், பொறைனா பொறுமையை காட்ட வேணும் அப்படின்னு தெரிவிக்கணும். அப்ப சொல்றார், அது காட்டினா போதுமா அப்படின்னு. குற்றம் செய்பவர் பக்கத்துல கிருபையையும் காட்ட வேண்டும். கிருபைன்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா, இப்போ ஏற்கனவே நம்ம என்ன பண்ணோம், ஒரு விதத்துல அவன் ஒரு குற்றத்தை செய்தான், நமக்கு அந்த குற்றத்தை நம்ம மன்னிச்சுட்டோம். மனசுல எந்த விதமான என்ன சொல்றது, ஒரு காழ்ப்புணர்ச்சியோ இல்லை ஒரு தாழ்மை உணர்ச்சியோ எந்த விதமான உணர்ச்சிக்கும் இடம் கொடுக்கல. ஆனால் எப்படி இருக்கும், ஆனால் என்ன பண்ணுவான், எம்பெருமானான் என்ன பண்ணுவான், இந்த பாகவத அவதாரத்தை கண்டு பொறுக்காதவனா இருக்கக்கூடியவன். எம்பெருமான் செய்யும் ஆணை தொழில்கள் எல்லாம் பாகவதகாரம் கண்டு பொறாமைக்காகவே சொல்லக்கூடியதா இருக்கு இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய காலத்துல நம்ம தண்டிக்கலனாலும் எம்பெருமான் தண்டிப்பானே, அவன் தண்டிக்கக்கூடியவனா இருக்கானே காட்டக்கூடியதா இருக்கிறது. அரசன் அன்று கொல்லும் தெய்வம் நின்று கொல்லும்னு சொல்லும்படியாய் அந்த எம்பெருமானுடைய நிகிரகத்துக்கு ஆளாகி விடுவானே இவன் அப்படின்னு நினைக்கக்கூடியது.
இப்படிப்பட்ட விஷயத்துல நமக்கு ஆஸ்திகர்களா இருக்கக்கூடிய நம்பிக்கை உண்டு. கண்டிப்பா எம்பெருமான் தண்டிப்பான்றது நம்பிக்கை இல்லை, அப்படி உண்டாதுன்னா கண்டிப்பா நமக்கு இருக்கக்கூடிய விஷயம்தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இவன் தலையிலேயே ஒரு பெரிய இடி விழுந்தார் போலே ஒரு பெரிய பாபம் வந்து சேர்ந்து எம்பெருமான் இதுக்கு இதன் காரணமாக இவனை தண்டிக்க போகிறான் அப்படின்னு நினைக்கக்கூடிய காலத்திலே என்ன ஆகுதுன்னா, ஐயோ இந்த மாதிரி உனக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பரதுக்க அசகிஷ்டுவம், அவனுக்கு ஒரு துக்கம் ஏற்பட போறதே அப்படின்னு நினைச்சு அதை தாங்காத பொறுமையற்றவனாய் இருக்கிறான். துயரது சுடரடி தொழுதெழு என் மனமே அப்படின்னு பாசுரம் இல்லையா, முதல் பாசுரம், திருவாய்மொழி முதல் பாசுரம். துயரது சுடரடின்னு சொல்லக்கூடிய காலத்திலே எம்பெருமான் என்ன நினைக்கிறான், எம்பெருமானார்கிட்ட இந்த வியாக்கியான உபன்யாச காலக்ஷேபம் நடந்துட்டு சொல்லக்கூடிய காலத்துல என்ன தெரிவிக்கிறார்னா, எம்பெருமான் எப்படி பண்றான்னா, அந்த அடியவர்களுடைய துயரை அறுத்த உடனே அவன் மகிழ்கிறான். துயரது சுடரடி தொழுது, அவனின் துயர்களை அறுக்கக்கூடிய திருவடி அப்படின்னு சொன்னான். இல்ல இல்ல, எம்பெருமான் அதுக்கு தெரிவித்த அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, அப்படி இல்லை, துயரங்களை அறுக்கக்கூடிய திருவடின்றது மட்டும் இல்ல, துயரங்களை அறுக்கக்கூடிய திருவடி இல்லது போட்டுடுங்க. துயரங்களை அறுக்கக்கூடிய திருவடி மட்டும் இல்ல, அது துயரங்களை போக்கும் வாஸ்தவம் தான். ஆனால் அந்த யார் அதை துயரிட்டு இருக்கிறானோ அவனுடைய துயரம் தீரும் வரை தன் துயரம் தீராது இருக்கக்கூடியதாய் இருக்கக்கூடியது. அடியவர்களுடைய துயரம் தீர்ற வரைக்கும் தீராததா இருக்கக்கூடிய, அதுதான் துயர சுடரடின்னு தெரிவித்தாராம் எம்பெருமானார். அப்போ அதை காட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பரதுக்க துக்கித்துவம் என்று சொல்லும்படியாய் ராமனுக்கு இந்த குணம் இருந்தது. ராமனுக்கு இந்த மாதிரி குணம், அதாவது அந்த அயோத்தியாவில் இருக்கக்கூடிய அயோத்தியா நகரவாசிகள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு துயரம் நேர்ந்ததே ஆனால் அவர்களை காட்டிலும் அதிகம் துயரப்படுவனாய் இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அப்போ விசாரிக்கிறார்கள், எம்பெருமானுக்கு துயரம் எல்லா நல்ல குணங்களுக்கும் இருப்பிடமாய் அகிலஹேய கல்யாண குணங்களை உடையவனாய் எல்லா இந்த ஹேய குணங்களுக்கும் எதிர்த்தட்டா இருக்கக்கூடியவன். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே துக்கம்ன்ற சப்தம், அவனுக்கு துக்கமானது ஒரு குணம் அவனுக்கு உண்டு அப்படின்னு சொன்னா அந்த எம்பெருமானுக்கு ஒரு தாழ்ச்சி ஆச்சே என்று காட்டக்கூடிய காலத்திலே தன்னுடைய துயரை கண்டு ஒருத்தன் துக்கப்பட்டானே ஆனால் அதுதான் தாழ்ச்சி. பிறருடைய துக்கம் கண்டு ஒருத்தன் வருத்தப்பட்டானே ஆனால் அது இது இல்லை தெரிவிக்கிறார்கள். அது பரதுக்க துக்கித்துவம். அதே போல இந்த இடத்துல காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, பரதுக்க அசகிஷ்ணுத்துவம். ஐயோ எம்பெருமான் இவனை என்ன பண்ண போறான், இவனை கண்டிப்பாக தண்டிப்பான், நாம இவனை மன்னிச்சு விட்டா கூட எம்பெருமான் தண்டிக்காமல் இருக்க மாட்டான் என்று சொல்லக்கூடிய காலத்தில் அவன்கிட்ட காட்டக்கூடிய என்னதான் இருக்குன்னா, கிருபையும் காட்டக்கூடிய, அவன் திறத்திலே கிருபையை காட்ட வேண்டும் என்று தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, குற்றம் செய்தவர்கள் பக்கத்திலே சிரிப்பை காட்ட வேண்டும். காட்டணும் சிரிப்பு போய் யாராவது அவங்க நம்மள வெசான நம்ம சிரிச்சா நம்ம என்ன நினைச்சுப்பான், சரி இவர் இன்னும் எது சொன்னாலும் சொரணை இல்லை போல இருக்குன்னு தானே நம்ம நினைச்சுப்பான். இல்லை. அப்போ எப்படி சிரிப்பு காட்டணும் அப்படின்னா, இவன் எப்பேற்பட்ட தவறுகள் எல்லாம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். இப்படிப்பட்ட தவறு செய்யக்கூடியவன் ஒரு சபையிலே நம்மளை தூஷிக்க போகிறானே, அவனை பார்த்து அவனுடைய நிலைமையை பார்த்து நாம் சிரிக்க வேண்டும். பாஸ்டா நம்ம அவனை பார்த்து சிரிக்கணும் காட்டுறான். மணாள மாமணிகள் திவ்ய சுக்தி நடத்துறார். அதிருஷ்ட விரோதமாக இவர்களால் செய்யலாவது ஒன்றில்லை இரே. அதிருஷ்ட விரோதம் அப்படின்னா திருஷ்ட பலன், அதிருஷ்ட பலன் ரெண்டு விதமான பலன்கள் உண்டு. அதிருஷ்ட பலன் சொல்லக்கூடியது நமக்கு ஆமுஷ்மிகத்திலே மறுமையில கிடைக்கக்கூடிய மோட்ச பலன் போல இருக்கக்கூடியது. இப்படி இவர்கள் என்ன பண்ணலாம், இவர்கள் ஏதோ ஒரு இது பண்றா, ஒரு நமக்கு ஒரு அவத்தியம் விளைவிக்கணும்னு நினைக்கிறான். நம்ம நிந்தா மொழிகளுக்கு சொல்ல நம்ம பார்த்து ஒரு வசவே வைகிறார்கள் அப்படின்னு வைத்துக் கொண்டோமே, ஆனால் அது என்ன பண்ணுவோம், அது என்ன உங்களுடைய அந்த மோட்ச பலனை நிறுத்தி விடுமா அப்படின்னு கேட்டா நிறுத்தவே நிறுத்தாது. ஆனால் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, அதிருஷ்ட விரோதமாக இவர்களால் செய்யலாவது ஒன்றில்லை, பாருஷ்யாதி முகத்தாலே கியாதி லாபாதி திருஷ்ட விரோதங்களிலே இவர்களால் செய்யலாவது. பாருஷ்யாதினா கொஞ்சம் கடினமா பேசுறது, பருஷ்யமா வாக்கியம் சொல்றது, அது சொல்ற பாருஷ்யாதி முகத்தாலே கியாதி லாப திருஷ்ட விரோதங்களிலே. அப்போ நமக்கு ஏற்பக்கூடிய ஒரு கியாதி, இப்போ ஒருத்தர் பாடிய இந்த இடத்துல உட்காந்துருக்கேன் அப்படின்னா ஏதோ ஒரு பெருமையா இருக்கு, சரி ரைட், பேசக்கூடிய சமயத்துல ஒரு உபன்யாசம் பண்றாரு அப்படின்னு ஒரு கியாதி, ஒரு லாபம், அதனால அடையக்கூடிய லாபம், அதனால இருக்கக்கூடிய ஒரு பெருமை, இதெல்லாம் அந்த பூஜ்யங்கள் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா அதுல சிறிது குறை ஏற்படலாம். ஐயோ இந்த சுவாமி இது இவ்வளவு நாள் வரைக்கும் நான் இது நினைச்சிருந்தேன், யாரோ ஒருத்தர் இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல திருஷ்ட பலனா இருக்கக்கூடிய இதெல்லாம். இதனால நீ நல்லா நல்லவரா இருக்கார் அப்படின்னு சொன்னா அது நேருக்கு நேரம் நமக்கு என்ன கூடிய அந்த பலனை கொடுக்கக்கூடியது என்னன்னா திருஷ்ட பலன். இங்கேயே நம்ம பார்க்கிறோம், நம்ம உள்ளம் சந்தோஷப்படுகிறது. அப்படிப்பட்ட திருஷ்ட பலன்களை போக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். ஆனால் என்ன பண்ணும், அதிருஷ்ட பலன்களை அவர்களுடைய பருஷா கடினமான வார்த்தைகள் போக்காது. இவர்களால் அப்படி சிலவற்றை செய்தால் தங்களோபாதி நாமும் இவற்றிலே சபலராய் இவற்றுடைய ஹானியை பற்ற நெஞ்சாரல் பட்டு தளர்வதோ என்றும் இருந்தார்கள் என்றோ இவர்களின் அறிவிலித்தனம் இருந்தபடியும். இவர்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டாமா, இதனால எனக்கு எந்த விதமான தீமையின் விளைய போறதில்லை, எந்த விதமான குறையும் ஏற்பட போறதில்லை, இவர்களா அறிவிலிகளாய் இருக்கிறார்களே என்று சொல்லும்படியாய் அவர்களை பார்த்து சிரிக்க வேண்டும் என்று காட்டுகிறார்கள்.
குற்றம் செய்தவர்கள் பக்கத்தில் உகப்பு நடக்க வேண்டும். உகப்பா அதாவது தூஷிக்க பண்ணக்கூடியவர்கள் என்ன பண்றா அப்படின்னா, அவர்கள் எந்த தூஷணம் செய்தாலும் இது எதை சேரும் அப்படின்னு கேட்டா இந்த தேகத்தை தான் சேரும். ஆத்மாவை போய் சேருமானா ஆத்மாவை போய் சேரவே சேராது. அதன் மேல தெரிவிக்கக்கூடியது தன்னை கண்டால் சத்ருவை கண்டார் போலே என்று சொல்லக்கூடியது மேல வந்து ஸ்ரீவசனத்திலே தெரிவிக்கிறார். தன்னை கண்டால் சத்ருவை கண்டால் நம்ம இந்த தேகத்தை பார்க்கக்கூடிய காலத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு சத்ரு ஒரு விரோதியை பார்க்கதை போல பார்க்க வேண்டும். அப்படி இந்த விரோதியை பார்க்கக்கூடிய காலத்தில் இந்த தேகமானது விரோதி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே இந்த விரோதியை குறித்து சொல்லக்கூடிய கடினமான வார்த்தைகள் என்ன பண்ண முடியும்? நம்மளுடைய இந்த ஆத்மாவுக்கு விரோதியா இருக்க குறித்து பார்த்துதான் சொல்றான். ஆனால் நம்ம அடைய வேண்டிய தீமை, அதனால் நம்ம அடைய வேண்டிய துக்கம் என்ன? எந்த விதமான துக்கமும் கிடையாது. அதனால உகக்க வேண்டும் என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடியது என்று காட்டுகிறார்கள். கடைசியில் சொல்றார், குற்றம் செய்தவர்கள் பக்கத்திலே உபகார ஸ்மிருதி நடக்க வேண்டும். உபகார ஸ்மிருதி தான் ரொம்ப நன்றியுடையவனா அந்த இடத்துல இருக்கணும். என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய குறைகள் எல்லாம் நாமே எம்பெருமான் தரத்திலே சொல்ல வேண்டும். அதற்கு கத்து கறவைகளை பாசனங்களை கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து பாசனத்தை தெரிவிக்கிறார்கள். சித்தோபாயத்தை இருக்கக்கூடிய எம்பெருமானை ஸ்வீகாரம் பண்ணவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 6 விதமானது காட்டுகிறார்கள். அதுல ஒரு இது என்ன அப்படின்னு கேட்டால், எம்பெருமான் தரத்திலே தங்களுடைய வந்து குறைகளை தாழ்ச்சிகளை தெரிவிக்க வேண்டும். அதான் சொல்றாரு, அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலத்து உந்தன்னை பிறந்தனை புண்ணியம் அப்படின்னு. நாங்கள்லாம் அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலம் தங்களுடைய தாழ்ச்சியை தெரிவித்தார்களே, அது போல காட்டணும். அமரியாதகா சுத்ரயா சுத்ரஹா சலமதிஹி அசூயா பிரசவபூகு கிருதக்னோ துர்மானி ஸ்மரபரவஜோன்னு சொல்லும்படியாய் நான் மரியாதை தெரியாதவனாய் இருக்கிறேன், க்ஷுத்ர விஷயங்களே ஆசைப்பட்டவனாய் இருக்கிறேன், என் மனமானது சஞ்சலமாக இருக்கிறது. இப்படி எல்லாம் தன்னுடைய என்ன பண்றார்? ஆளவந்தான் தன்னுடைய ஸ்தோத்திரத்தை தெரிவிக்கிறார். தன்னுடைய தாழ்ச்சிகளை எல்லாம் தெரிவிக்கக்கூடியதாய் அமைந்திருக்கக்கூடியது. பராசரப்பட்ட ஒரு சமயம் லம்பரமாள் பக்கத்துல நின்று கொண்டு ஏதோ கைக்கிறதுக்காக நின்றுட்டு கொண்டிருக்காரு. அப்போ யாரோ பட்டரை பத்தி ரொம்ப பருஷமா ரொம்ப கடினமாக அவரை பத்தி வார்த்தைகள் எல்லாம் நிறைய சொன்னார்களாம். கேட்ட உடனே அவருக்கு என்ன ஆச்சா? பராசரப்பட்டருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டுதான். தன் கையில இருந்த தன்னுடைய இதெல்லாம் சாத்தியிருந்த அந்த பட்டு பீதாபரங்கள் என்ன, அந்த மணி மாலைகள் என்ன, எல்லாத்தையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்துட்டாராம். எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. நீங்க வச்சுக்கோங்க, நானே இதையெல்லாம் சொல்லணும்னு எம்பெருமான் தரத்துல சொல்ல வேண்டியது என்னுடைய கர்த்தவியமா இருக்க, ஆனா இது வரைக்கும் எனக்கு சொல்றதுக்கு மனசே வரலையே. என்னுடைய உண்மையான சுரூபத்தை எம்பெருமான் தரத்திலே விண்ணப்பித்தீர்களே, எனக்காக பண்ண இது ஒரு பெரிய நீங்கள் பண்ற இது, அதுக்காக நன்றி உபகார ஸ்மிருதி நடக்க வேணும்னு சொன்னாரே. அந்த உபகார ஸ்மிருதியை நடத்தி காட்டியவர்களாக இருந்தவர்கள் ஆச்சாரியர்கள். ஓரொருவர் உண்டாகில் அத்தனை கான் உள்ளமேன்னு சொன்னாரே. ஓரொருவர்கள் எத்தனை பேர் நம்முடைய ஆச்சாரியர்களாம் அப்படிப்பட்டவர்களா தான் இருந்திருக்காரு. துர்லபர்கள்னு சொன்னா கூட என்னன்னா, நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாம் இதை அனுஷ்டான பரியந்தம் கொண்டு வரக்கூடியதா இருக்கக்கூடிய விஷயம் இது என்று காட்டுகிறார்கள். நேரே வியாக்கியானத்தை வாசிக்கிறேன். கீழ் வச்சனபூஷணம் என்ற திருநாமம் சாத்தும்படியான இதன் பெருமையை அருளி செய்தார். கீழ் பாசுரத்துல என்ன சொன்னார்? வச்சனபூஷணம் ஸ்ரீவச்சனபூஷணன்ற இதுக்கு திருநாமம் சாத்தும்படியாக இருக்கக்கூடிய பெருமை என்ன அப்படின்றதை அருளி செய்தார். இதில் ஏதத் அர்த்ததர்சிகளையுடையவும் ஏதத் பிரதிபாதிய அனுஷ்டாத்தாக்களுடையும் அருமையை தம் திருவுள்ளத்தை குறித்து அருளி செய்கிறார். இப்படிப்பட்ட ஸ்ரீவச்சன பூஷணம்னு சொல்லக்கூடிய இந்த கிரந்தம் இருக்கே, இந்த கிரந்தத்தினுடைய அர்த்ததர்சிகள், அந்த அர்த்தத்தை அறிந்தவர்கள், தர்சிகள்லாம் பார்த்தவர்கள், அறிந்தவர்கள் ஏதத் பிரதிபாத்திய அனுஷ்டாத்தாக்களுடையும், அதுல அந்த ஸ்ரீவச்சன பூஷணத்திலே சொல்லப்பட்ட விஷயங்கள் அனுஷ்டாத்தாக்கள், அதை அனுஷ்டிக்கக்கூடியவர்கள், அதை நடத்தி காட்டக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அருமையை, அப்படிப்பட்டவர்கள் துர்லபர்களாய் இருக்கிறார். அந்த அருமையை தன் திருவுள்ளத்தை குறித்து நெஞ்சை குறித்து அருளி செய்கிறார். ஆர்வஜன பூஷணத்தின் ஆழ்பொருள் எல்லாம் அறிவார். ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய அகாதமான அர்த்தத்தை அதிலே அவகாகித்து உள்புகுந்து உள்ளதெல்லாம் அறிவாரார். ஸ்ரீவச்சன பூஷணன்றது எப்படிப்பட்டதா இருக்குது மேல சொல்ல போறாரு. ஒரு கடலை போல காட்டுகிறார். அப்போ என்ன சொல்ற, ஆழமா கடல்ன்றது எப்படி இருக்குன்னா ஆழமாக இருக்கக்கூடியது. அகாதம் அப்படின்னு சொன்னா ஆழமான ஆழ்பொருள்கள் பொதிந்ததா இருக்கக்கூடியது. அகாதமான அர்த்தத்தை அதிலே அவகாகித்து, அகாதமான அர்த்தம் ரொம்ப ஆழமா இருக்கு. அப்படிப்பட்டதுல என்ன பண்ணணும்? அவகாகனம் பண்ண வேண்டும். எப்படி நம்ம முத்தெடுக்கிறதுக்கு எப்படி குளிக்கிறாலும் முத்து குளிப்பதை போல குளிக்கும். அவகாகனா மூழ்க வேண்டும். மூழ்கக்கூடிய அவகாகித்து உள் புகுந்து உள்ளதெல்லாம் அறிவாரார். அதனுடைய ஆழ்பொருளை எல்லாம் யார் அறிவார்கள் அப்படின்னு கேட்டா அது யாருமே இருக்க ரொம்ப அதிகம். எத்தனை அதிசயத்தை ஞானராய் இருப்பார்க்கும் இத்தை சுயத்னத்தாலே அறிய ஒன்றால். ரொம்ப பெரிய ஞாதா, நல்ல ஞானவான்னு சொல்ல முடியா, எல்லா விதமான கல்வி கேள்விகளும் கற்று தேர்ந்தவராக ஒருத்தர் இருக்கார். அப்படிப்பட்டவர் கூட தன் சுயத்னத்தாலே தானே அந்த இவ்வளவு ஞானம், இவ்வளவு பெரிய பண்டிதனா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீவச்சன பூஷணத்துடைய வியாக்கியானத்தை வச்சு வாசிட்டானே, ஆனால் அதெல்லாம் அந்த அர்த்தம் எல்லாம் அறிந்து போய் விடுமா அப்படின்னு கேட்டால் முடியாதுன்றார். அவனுக்கு எப்படி இருக்குன்னா, அப்பேற்பட்டவர்கள் அதிசய ஞானராய் இருப்பார்க்கும் இத்தை சுயத்தத்தாலே அறியவனால் துர் அவகாகமாய்.
துரவகாகம் அப்படின்னு சொன்னா அதுல வந்து அது கிட்டேயே போக முடியாதபடி இருக்கும். அது கிட்டேயே ஒரு சமுத்திரம் இருக்கு, அது எப்படி இருக்குன்னா அது கிட்டேயே போக முடியாது இருந்ததுன்னா அதுக்கு துறையே இல்லை. எல்லாம் ஆறு ஒண்ணு போறது, கங்கை போறது, பத்ரிகாசனம் போற வழியெல்லாம் கங்கை போறது, போற இடம்லாம் நம்மளால இறங்கி குளிக்க முடியுமான்னா குளிக்க முடியாது. எந்த இடத்துல துறை இருக்கோ அந்த இடத்துல இறங்கி குளிக்க முடியும். அது போல என்னன்னா அவகாகமாய் அது இறங்கவே முடியாது, பிரவேசிக்கவே முடியாத கூடியதா இருக்கிறது. தன்னோட சுயத்தத்தால பிரவேசிக்க முடியுமா அப்படின்னா பிரவேசிக்க முடியாது. இல்ல அப்படியா இல்ல தாண்டிட முடியுமா அப்படின்னா தாண்டவும் முடியாது, அவ்வளவு பெரியதா இருக்கக்கூடியது இந்த ஸ்ரீவத்ரபூஷண திவ்ய சாஸ்திரம் சொல்லக்கூடியது. அதனால அவகாகமாய் துஸ்தரமாயிரே தாண்ட முடியாததாகவும் இருக்கக்கூடியது. முதலடியிலே அல்லாதவற்றில் இதுக்கு உண்டான வாசி அறிந்து இத்தை பாடம் பண்ணுவார். முதலடினா முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா அல்லாதவற்றில் இதுக்கு உண்டான வாசி. ஏனைய பிரபந்தங்கள்லாம் இருக்கு, இது தவிர நிறைய பிரமாணங்கள் இருக்கு. அப்படி அந்த பிரமாணங்களுக்கும் இந்த ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன, வாசி அறிய வேண்டும். முதல்ல வித்தியாசம் என்னன்றதை அறிந்து கொள்ள வேண்டும். அறிஞ்சுட்டேன் அப்படின்னு என்ன பண்ற, உடனே அதை பாடம் பண்ணுவார். அதை வந்து என்ன சொல்றது, ஒரு சந்தமுகமாக ஒரு ஆச்சாரியன்றதையும் கேட்கறது, அதை பாடம் பண்ணுவார். அரிதாயிருக்கும். இதை வந்து கத்துக்கொள்றதே அவ்வளவு அரிதாக இருக்கும், ஒரு மூலத்தை கத்துக்கிறதே அவ்வளவு அரிதாக இருக்கும். அது ஒருபடி செய்தார்களாகில் அப்படி ஏதோ ஒரு எம்பெருமானுடைய நெருக்கத்துக்குமான கிருபா கட்டாட்சத்தால என்ன ஆறுது, அந்த மூலம் அவர்களுக்கு எல்லாம் வந்துடுது அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கு. செய்தார்களாகில் அர்த்தமறிகை அரிதாக இருக்கும். அந்த அர்த்தத்தை அறிந்து கொள்ள முடியுமானா அதுவும் ரொம்ப அரிதாக இருக்கும் என்று சொல்லக்கூடியதா இருக்கு. அதுவும் பெருவருத்தத்தோட கூட மேலிட ஒருபடி சிறிது அறிந்தார்களாகிலும் ஆழ்பொருள் எல்லாம் அறிவார் மிகவும் தேட்டமாயிரே இருப்பது. இப்படிப்பட்ட அந்த ஸ்ரீவச்சன பூஷணத்துடைய அர்த்தத்தை மேலோட்டமா ஆழ்பொருள் தெரிஞ்சுக்குவானா, மேலோட்டமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா கூட எப்படி தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப சிரமசாத்தியம் தெரிவிக்கிறார். அதான் காட்டு அர்த்தம் அறிகை அரிதாயிரு பெருவருத்தத்தோடு ரொம்ப கஷ்டப்பட்டு மேலோட்டமாக இருக்கக்கூடிய அர்த்தத்தை தெரிந்து கொள்வது சிறிது அறிந்தார்களும். ஏதோ கொஞ்சம் அறிஞ்சுக்கலாம், அதுவே கஷ்டப்பட்டு தான் சிரமசாத்தியம் தான். ஆனால் இதுல என்ன ஆழ்பொருளை அறிந்து கொள்ள வேணும் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப தேட்டமாக, அப்படிப்பட்ட அதிகாரிகள் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம், அரிது என்று சொல்லும்படியா இருக்கக்கூடியது. ஆழ்பொருள் ரத்னாகரமானது. ரத்னாகரம்னு சொல்லக்கூடிய கடல் ரத்னங்களை உள்ளடக்கியதா இருக்கிறதுனால ரத்னகரம். ஆழ்பொருள் ரத்னாகரமானது மலைகளும் மாமணியும் மலர்மேல் மங்கையும் சங்கமம் தங்குகின்ற அலைகடல் என்னும்படி ஆழ்கடலான தனக்குள்ளே மணிமுக்தாதிகளான சிறிய பதார்த்தங்களை கொண்டிருக்கும். இது அப்படியே அட்டவஜ பெருமாளுக்கு பாட்டு கலைகளும் வேதமும் நீதி நூலும் கற்பமும் சொற்பொருள் தானும் மத்தை நிலைகளும் நீர்மையினால் வானவர்க்கும் பிறர்க்கும் நீர்மையினால் அருள் செய்து நீண்ட மலைகளும் மாமணியும் மலர்மேல் மங்கையும் சங்கமும் தங்குகின்ற அலைகடல் போன் நிவரார்களும் அட்டபுயகரத்தேன் என்னாரே அப்படின்னு பாசனம். அது சொல்றாரு. அப்ப கடல்ல எப்படி இருக்கு, ரத்னாகரம்னு சொல்லிட்டு கடலுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா மலைகள் இருக்கு, மாமணிகள் இருக்கு, மலர்மேல் மங்கையும் சொல்லப்பட்ட பிராட்டிய மகாலட்சுமி அதில் தானே வாசம் பண்ணிட்டு இருந்தா. சங்கமும் தங்குகின்ற அலைகள், சங்குகள்லாம் இருக்கக்கூடிய அலைகடல் என்று சொல்லும்படியா இருக்கக்கூடிய இதனுடைய ஆழ்கடல் தனக்குள்ளே மணிமுக்தாதிகளான சிறிய பதார்த்தங்களை கொண்டிருக்கும். ரத்னாகரமாக நல்ல மணி போல விஷயங்கள்லாம் அதுல பதார்த்தங்கள்லாம் அதுல இருக்கும்னு காட்டுகிறார்கள். அதுக்கு தேசிகரான முழுக்குவரே மூழ்கி எடுப்பர். அப்படிப்பட்ட அந்த முத்துக்களையோ மாணிக்கங்களையோ கடல்ல இருந்து கொண்டு வரணும்னா யார் கொண்டு வர முடியும்? அந்த முத்தெடுக்கக்கூடியவர்கள் தான் கொண்டு வரக்கூடியதா இருக்கும். மற்ற யாருக்கு எப்படி இருக்கும்னா கரையருகும் செல்ல ஒண்ணாதான் இருக்கும் என்று காட்டுகிறேன். மற்றவருக்கு அந்த கரையருகு, அந்த கரைக்கு பக்கத்துல கூட போறது கூட கஷ்டமா இருக்கு. குருகுலகிருஷ்ணோ முராரின்னு தெரியும். முராரின்ற பெரிய பண்டிதன், கவிஞர், சம்ஸ்கிருத இதுல சாகித்யத்துல அவன் தெரிவிக்கான். குருகுலகிருஷ்ணோ முராரிகி, குருகுலத்துல கஷ்டப்பட்டு குருகுலத்துல வாசிச்சவன் யார் அப்படின்னா முராரி தான் தெரிவிக்கிறான். அதெல்லாம் என்ன சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, வானரங்கள் எல்லாம் லங்கையை கடந்து போச்சு, லங்கைக்கு ஒரு அணையை கட்டி போச்சு. போகக்கூடிய காலத்துல எப்படி போச்சு அப்படின்னு கேட்டால் ஒரு சேது பந்தனம் பண்ணா அந்த அணை மேல நடந்து போச்சு. அப்படிப்பட்ட அந்த வானரங்கள் கடலுடைய ஆழத்தை அறியுமா அப்படின்னு கேட்டா தெரியாது. அதுகளுக்கு என்ன தெரியும், மேல பார்த்து மேல. அப்போ என்ன இருக்கும் சொல்றேன், குரு அவர் சொல்லக்கூடிய காலத்துல யாரோ காளியினுடைய அருளால ஒருத்தர் பெரிய ஒரு கவி ஆயிட்டாரா, அவருக்கு என்ன தெரியும், குருகுல வாசத்தை பத்தி அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கிறது. அதுபோல என்ன இருக்குன்னா, இது குருகுல கிருஷ்ணோ முராரின்னு சொல்லக்கூடியாய் இது கரையருகும் செல்ல ஒண்ணாதாக இருக்கும். இதுல மூழ்கி முத்தெடுக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் போன்றவர்கள் தான் இதுல மூழ்கி முத்தெடுக்க முடியுமே தவிர மேலையவர்கள்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இது கிட்டேயே இது கரையருகும் செல்ல ஒண்ணாது. அப்படியே வச்சனபூஷண வாரி ராசியான இதுவும் வச்சனபூஷண வாரி ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா ஒரு ராசிகளா இருக்கக்கூடிய குணக்கடலா இருக்கக்கூடியது. வச்சனபூஷணம் சொல்லக்கூடியது எப்படி இருக்குன்னா ஒரு என்ன சொல்றது, அதனுடைய அர்த்தங்கள் பொதிந்த ஒரு பெரிய கூட்டமாக இருக்கக்கூடிய சமூகமாக இருக்கக்கூடிய வச்சனபூஷண வாரியான இதுவும் மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருளான ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்ற அகாத அர்த்தத்தை உடைத்தாயிருக்கும். இது எப்படி இருக்குன்னா வச்சனபூஷண வாரி ராசின்னு தெரிவிக்கிறார்.
வாரிராசினா வேதாந்த வேத்யாமிரத வாரிராசே, நம்பிள்ளைக்கு தனியில் நடக்கூடிய காலத்துல நம்ம வேதாந்த வேத்யாமிரத வாரிராசே, அப்படியே ஒரு சமூகம், ஒரு பெரிய கூட்டல், கடல்ல இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை போல சமூகத்தை போல இருக்கக்கூடியது வாரிராசி என்று சொல்லும்படியாகும். இதுவும் மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள். மிக்க வேதியர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வேதியர்னு சொன்னாலே என்ன, வேதத்தை அறிந்தவர்கள். சாமான்யமா மிக்க வேதியர்னா நன்கு அறிந்தவர்களாய் இருக்கக்கூடியவர்கள் இந்த வேதியர்கள் என்று காட்டுகிறார்கள். மிக்க வேதியர் என்று வேதத்தை நன்கறிந்தவர்களா இருக்கக்கூடியவர்கள். பொருள், பொருள்னா சாதாரண வேதத்துல காட்டக்கூடிய பொருளா இருக்கக்கூடிய அந்த வேதியர்களா இருக்கக்கூடிய வேதத்துல காட்டக்கூடிய பொருள் தான் மிக்க வேதியர் சொல்லக்கூடியவர்கள். நன்றாக அறிந்தவர்கள், யாத்த சிவஜன்மூர்த்தத்தை அறிந்தவர்களா இருக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கக்கூடியவர்கள் உட்பொருள்னு சொல்லக்கூடியது என்னன்னா, ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்று சொல்லக்கூடிய பொருளை அறிந்தவர்களா இருக்க. மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் என்று சொல்லக்கூடியது ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்ற அகாத ஆழமான அர்த்தத்தை உடைத்தாயிருக்கும். இதுவும் அறிவித்தேன் ஆழ்பொருளை என்னும்படி தேசிகர் அறிவித்தால் ஆய்த்து அறியலாவது. நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகனாய் சங்கரனை தான் படைத்தான், யான்முகமாய் அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன் ஆழ்பொருளை அப்படின்னு நான்முகன் திருவந்தாதில உங்க திருவள்ளுவர் பிரான் தெரிவிக்கிறார். அதான் தெரிவிக்கிறது, அறிவித்தேன் ஆழ்பொருளை, ஆழமான பொருளை அறிவித்தேன் என்னும்படி தேசிகர் அறிவித்தால் ஆய்த்து அறியலாவது. தேசிகர் சொல்லக்கூடிய ஆச்சாரியன், ஒரு ஆச்சாரியன் சொல்லலாம்னு நம்மளால் எப்படி அறிய முடியும் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. வாக்கிய சங்கதி இத்தியாதி ஸ்ருதம் வினா மகதாம் அபிசக்யானி அபி அசக்யானி. வாக்கிய சங்கதி இத்தியாதி ஸ்ருதம் வினா மகதாம் அபி அசக்யானி அப்படின்னு ஒரு உதாரணத்தை எது காட்டுறாரு. வாக்கிய சங்கதி சிவஜன பூஷணம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, சிவஜன பூஷணம் சொல்லக்கூடிய காலத்துல சூத்திரம்னு தெரிவிப்பார்கள். சூத்திரம்னு சொல்லக்கூடியது, சூத்திரத்துக்கு பல விதமான லட்சணங்கள் உண்டு. அது முதல் லட்சணம் என்னன்னா அல்பாட்சரம்னு தெரிவிப்பார்கள். அல்பாட்சரம்னா அக்ஷரங்கள் ரொம்ப கம்மியா இருக்கும், ஆனால் காட்டக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடியது ரொம்ப பகுவாக இருக்கும். ரொம்ப கனமான விஷயங்கள் சின்ன சின்ன அக்ஷரங்களை கொண்டே காட்டக்கூடியதாக இருக்கும். வாக்கிய சங்கதி நேற்றுக்கே பார்த்தோம். அது இதுல எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த வாக்கியத்துக்கு ஒரு சங்கதிகள் இருக்கணும், தொடர்பு இருக்கக்கூடியதா இருக்க வேண்டும். சங்கதின்னு சொல்லக்கூடியது ஒரு வாக்கியத்துக்கு ஒரு தொடர்பு இருக்கணும். அப்படி தொடர்பை ஏற்படுத்தக்கூடியதான் என்ன, இப்ப சிவஜன பூஷணம் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, பூர்வர்களுடைய வார்த்தைகளை கொண்டு சமைக்கப்பட்டது சிவஜன பூஷணம்ன்ற கிரந்தம். அப்படி இருக்கக்கூடியது என்னன்னா, அந்த வாக்கியத்துல சங்கதிகளை அமைக்க வேண்டும், தொடர்புகளை அமைக்க வேண்டும், இருக்கக்கூடியதா இருக்கணும், தொடர்பு இருக்கணும். சூத்திரங்களோட கட்டமைப்புலாம் அது சரியா இருக்கணும், ஒண்ணுத்துக்கு ஒண்ணு. இந்த மேல் சூத்திரம் கீழ் சூத்திரம் இதுக்கு இதுக்கு அடுத்தது இது கட்டமைத்திருக்க வேண்டும். அது தவிர சூத்திரங்கள்ல வரக்கூடிய தோஷம், அதாவது சந்தேகங்கள்லாம் ஏற்படும். அப்படிப்பட்ட சந்தேகங்கள்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடியதா இருக்கும் மேல் இருக்கக்கூடிய சூத்திரங்கள் எல்லாம். அப்படி வாக்கிய சங்கதி இத்தியாதி ஸ்ருதம் வினா மகதாம் அபி அசக்யானி, இப்படிப்பட்ட சூத்திர ரூபமா இருக்கக்கூடிய ஸ்ரீவஜன பூஷணம் சொல்லக்கூடியது. ஸ்ருதம் வினானா கேட்காமல்னா ஒரு குருமுகமாக அவர் இது பண்ணலான்னா, அதீதம் பண்ணல, படிக்கலன்னா, அபியாசம் பண்ணலன்னா எப்படி இருக்கும்னா, மகதாம் அபி அசக்யானி, அவர் பெரிய பண்டிதரா இருக்கலாம், ஆனால் எப்படின்னா அவரால் இதுல அர்த்தத்தை அன்வயம் பண்ண முடியாது. அசக்யானினா அன்வயம் பண்ண முடியாது, அதுக்கு சக்தியுக்தர் அல்லர் அவர் என்று சொல்லக்கூடியதா இருக்குது. என்று அருகையில் உள்ள அருமை இருப்பது, இப்படி அருகையில ஒரு பெரிய அருமை, ஒரு துர்லபம், ஒரு பெரிய கஷ்டம் இந்த இடத்துல இருக்கு. அங்கும் செழுங்கடல் அமுதலில் பிளந்த அவள் பிரயோஜனமாய் இருக்கும். காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, திவளும் வெண்மதி போல் திருமுகத்தறிவை செழுங்கடல் அமுதலில் பிறந்த இவளை நின்னாக திருப்பதம் அறிந்தும் ஆகிலும் ஆசை விடாளாள் அப்படின்னு சொல்லிட்டு திருவிடந்த பாசனம். கோளையங்கண்ணி கொல்லியம்பாவை சொல்லு நின்றாள் நயந்திருந்த இவளை உன்மனத்தால் எண்ணிணைந்திருந்தாய் இடவெந்த எந்த பிரானே. அப்போ செழுங்கடல் அமுதினில் பிறந்த, எப்படி திருப்பார்கடலை க்ஷீரசாகர சம்பவான்னு பேரு. மகாலட்சுமி திருப்பார்கடலை கடந்த போது வந்தாள் இல்லையா, அதுக்காக அமரகோச தெரிவிக்கிறான் க்ஷீரசாகர சம்பவா என்று தெரிவிக்கிறார். க்ஷீரசாகரத்திலேருந்து உதித்தவர் திருப்பார்கடலேருந்து. அப்படி போல செழுக்கடல் அமுதலில் பிறந்த அவள் பிரயோஜனமாய் இருக்கும். அவளுடைய பிரயோஜனம் எம்பெருமானுக்கு என்ன பிரயோஜனம்? விண்ணவர் அமுதன அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட பெருமான் என்று சொல்லும்படியா அவளுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்போ இங்கும் புருஷகார வைபவம் தொடங்கி சிவஜன பூஷணம் எப்படி ஆரம்பிக்கிறது? புருஷகார வைபவம் சாதனசிய கௌரவம். புருஷகார வைபவம் தான் முதல்ல காட்டக்கூடிய விஷயமா இருக்கிறது. ஆனால் புருஷகார வைபவம் தொடங்கி ஆச்சாரிய அபிமானம் ஈராக எங்க கொண்டு போய் முடிக்கிறார் அதை அப்படின்னு கேட்டார், ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் சொல்லக்கூடியதுல முடிவாய் இருக்கக்கூடிய சிவஜன பூஷணத்துக்கு ஈராக இருக்கக்கூடிய விஷயமா இருக்கக்கூடியது. அப்புறம் ஐயராக
ஆறு பிரகரணத்தாலும் சொல்லுகிற அர்த்தங்கள் எல்லாம் ஆழ்பொருள்களாய் இருந்ததே ஆகிலும், ஆறு பிரகடனத்தை சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆழமான பொருள்கள் தான். புருஷகார வைபவம்னா புருஷகாரத்தை பத்தி தெரிஞ்சுட்டா தானே அந்த சாதனம், அந்த சாதனத்தினுடைய கௌரவத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கணுமே, அந்த அதிகாரி என்ன கிருத்தியம் பண்ணணும்னு தெரியுமே. அப்படி ஒரு அர்த்தங்களும் சிவஜன புரத்துல காட்டப்பட்ட அர்த்தங்கள் அனைத்தும் என்ன இருக்குன்னா ரொம்ப ஆழமான பொருள்களை உடையது. ஆனால் இது எல்லாம் ஆழமான பொருள்களை உடையதாக இருந்தாலும் சிரேஷ்ட தரமாய் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால் அந்த ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம்னு சொல்லக்கூடியதுதான். கீழே காட்டினது எல்லாம் பூர்வ பீடிகாய் காட்டினது எல்லாம் அவதாரிகை, அவதாரிகை போல இதெல்லாம் அங்கங்களைப் போல ஆழ்தல் சரமப்பிரகத்தல் சரமோபாயத்துக்கு சேஷமாயிரே இருப்பது. அங்கங்களைப் போல இருக்குது. சரம உபாயம்னு சொல்லக்கூடியது ஆச்சாரியன்களுடைய எல்லாம் நினைக்கக்கூடியது. அப்படிப்பட்ட சரம உபாயத்துக்கு அங்கமாய் இருப்பதுதான் இதெல்லாம் என்று காட்டக்கூடியதாய் இருக்கிறது. திருமாமகள் தன் சீரொருள் ஏத்தமும் என்று தொடங்கி மன்னிய இன்பமும் மாகதியும் குருவென்னும் நிலை பெறும் மின்பொருள் தன்னையும் என்றே பொருள் முடிவாக அருளி செய்தது. சிவஜன பூஷணத்துல ஏற்கனவே தேர்த்து நேத்திக்கு உபன்யாசம் கூட, அதாவது சிவஜன பூஷணத்தை 2 விதமா பிரகரணமா பிரிச்சிருக்கா. ஒண்ணு 6 பிரகரணமாக பிரிச்சிருக்கா, மொத்தம் 9 பிரகரணமாக பிரிச்சிருக்கா. வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது. ஒரு இடத்துல என்ன பண்ணா ஒரு 3 பிரகரணம் ஜாஸ்தியா பிரிக்கிறான் ஒரு இடத்துல. அதனால 9 பிரகடனமா அதை காட்டக்கூடிய விஷயமா இருக்குது. இந்த திருமாமகள் தன் திருவருள் ஏத்தமும்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால் இந்த தனியன் 9 பிரகரணமாக எப்படி விவாகம் பண்ணிருக்கான் அதை காட்டக்கூடியதா இருக்கிறது. திருமாமகள் தன் சீரருள் ஏத்தமும் என்று தொடங்கி மன்னிய இன்பமும் மாகதியும் குருவென்னும் நிலை பெறும் மின்பொருள் தன்னையும் என்றே பொருள் முடிவாக செய்தது. இப்ப திருமாமகள் தன் திருவருள் ஏத்தம்னு சொல்லக்கூடியது புருஷகார வைபவத்தை சொல்லக்கூடியதா இருக்கிறது. புருஷகார வைபவம் தொடங்கியது. அதுக்கு மேல என்னது மன்னிய இன்பமும் மாகதியும் சொல்லக்கூடிய உபாயமா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா ஆச்சாரியன் தான் குருவென்னும் நிலை பெறும் மின்பொருள் தன்னையும் ஆச்சாரிய அபிமானி உத்தாரகம் என்று காட்டப்படும் பொருள் முடிவாக அருளி செய்தது. ஒரு பெருவிலையனான ஆபரணத்துக்கு நாயகக்கல் போலே ஆய்த்து வச்சனபூஷணத்துக்கு இப்பிரதேசம் நாயகரத்னமாய் இருக்கும்படி ஒரு பெரிய விலை வசந்த ஒரு நாயக ஒரு ரத்னஹாரம் ஒண்ணு இருக்கு. அதுக்கு எப்படி நாயகக்கல்ல எவ்வளவு ரொம்ப முக்கியமோ அது போல ஸ்ரீவஜன பூஷணத்துக்கு இந்த ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம்னு சொல்லக்கூடிய ஆச்சாரிய அபிமானத்தில் ஒதுங்கி இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா நாயகக்கல் போலே. அவர்கள் நாயகக்கல்னா சாதாரண எப்படி இருக்கும் ஹாரத்துல சொல்லக்கூடிய விஷயத்துல ஆரத்துல நடுவா இருக்கும் அது நாயகக்கல்னு சொல்லக்கூடியது. ஆனால் ஸ்ரீவஜன பூஷணத்துல இந்த ஆச்சாரிய அபிமானம்னு சொல்லக்கூடிய இந்த ஆச்சாரிய அபிமானம் உத்தாரகம்னு சொல்லக்கூடிய விஷயம் எங்க இருக்குன்னா சரமமா இருக்கக்கூடியது. அப்படின்னா அதுக்கு அப்படியே ஒப்புமைப்படுத்தக்கூடாது. அது எப்படி நாயகக்கல் ஆனது எப்படி அதுக்கு ஒரு சோபையை வழங்குகிறது அந்த ஹாரத்துக்கு, அதே போல இந்த ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம்னு சொல்லக்கூடிய விஷயமானது சிவஜன பூஷணத்துக்கே அந்த மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த பூர்த்தமா இருக்கக்கூடிய சிவஜன பூஷணத்துக்கே சோபையை வழங்கக்கூடியது, ஒரு பெருமையை வழங்கக்கூடியதாய் இருக்கிறது. இத்தனையும் அருளி செய்கையை பற்றி அதிஷ்டிக்கை இட்டு கொண்டு வந்தது கொண்டு வந்தது. இத்தனையும் அருளி செய்கையை பற்ற இதெல்லாம் அருளி செய்கிறதுக்காக இந்த ஆச்சார அபிமானமே உத்தாரகம்ன்ற கடைசியான பொருள் சரம உபாயத்தை தெரிவிப்பதற்காகத்தான் எல்லாம் கீழே இருக்கிறதுலாம் அவதாரிகையை போல சொல்லி கொண்டு வந்தார். இவ்வளவு புருஷகார வைபவம் சாதனச கௌரவம் தது அதிகாரி கிருத்தியம் என்று சொல்லும்படியாய் இதை எல்லா விஷயங்கள்லாம் காட்டது என்ன, இதுக்கு அவதாரிகை போல இதை சொல்வதற்காகவே இதுக்கு அங்கங்களாய் அதை எல்லாம் தெரிவித்தார். கீழடங்களும் மேலடங்களும் இதன் நிஷ்டையை ஸ்தாபிக்கிறது என்று ஆச்சாரிய அபிமானி உத்தாரகம் என்ற இடத்திற்கு ஜீயர் அருளி வியாக்கியானம் அருளி செய்தது. கீழடங்களும் மேலடங்களும் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா இதனுடைய நிஷ்டை இந்த ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம்னு சொல்லக்கூடிய நிஷ்டை ஸ்தாபிப்பதற்காகவே இது எல்லாத்தையும் சொல்லப்பட்டதுன்னு தன்னுடைய ஜீயரே மாமுனிகளை தன்னுடைய வியாக்கியானத்திலே காட்டி இருக்கிறார். ஆகையால் இதுவே ஆழ்பொருளாக கடவுது. ஆழ்பொருள்னு சொன்னோமே ஆர்வச்சன பூடனத்தின் ஆழ்பொருள் எல்லாம் அறிவார் அப்படின்னு கேட்டால் ஸ்ரீவஜன பூஷணம் இருக்கக்கூடிய ஆழ்பொருள் என்ன அப்படின்னா பொருள் நிறைய இருக்கு. ஆழ்பொருள்னு சொல்லக்கூடியது என்னன்னா அந்த ஆச்சாரிய அபிமானத்திலே ஒதுங்கி வாழ்வதுதான் ஆழ்பொருள். வேதமுரு நான்கின் உட்பொருள் தந்த மெய்ப்பொருள் என்று தொடங்கி இதில் சரணாகதி தந்த தன்னிறைவன் அருளே தன் இறைவன் தாளே அரணாகும் என்னும் அது. அதாவது ஞானசாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாசுரம். ஞானசாரன்றது அருளால பெருமாள் எம்பெருமானாராலே அருளி செய்யப்பட்டது ஒரு பாசுரம். என்னாச்சு கொஞ்சம் இறக்கிக்கிட்டோமா? இப்போ வேதம் ஒரு நான்கின் உட்பொதிந்த மெய்ப்பொருளும் கோதில் மனு முதல் நூல் கூறுவதும் தீதில் சரணாகதி தந்த தன்னிறைவன் தாளே அரணாகும் என்னும் அது அப்படின்னு சொல்லக்கூடியது ஞானசாரத்தில் இருக்கக்கூடிய பாசனம். இந்த காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னா
நான்கு வேதங்கள் இருக்கே, அதுல 4 வேதங்கள்ல பலவிதமான பரம அர்த்தங்கள், நல்ல சிரேஷ்டமான அர்த்தங்கள் பல உண்டு அந்த வேதங்களில். அப்படிப்பட்ட அந்த 4 வேதங்கள்ல சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் எது காமிச்சிருக்காங்க, முனிவர்கள் எல்லாம் தங்களுடைய ஸ்மிருதிகள் எடுத்து காமிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஸ்மிருதியில ரொம்ப பிரபலமா இருக்கக்கூடிய ஸ்மிருதி எதுன்னா மனுஸ்மிருதி. அப்படிப்பட்ட மனுஸ்மிருதி தெரிவிக்கக்கூடிய விஷயம் என்ன, வேதத்துல தெரிவிக்கக்கூடிய பரமார்த்தமாக இருக்கக்கூடியது, மனுஸ்மிருதியில தெரிவிக்கக்கூடிய பரமார்த்தமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால், இதில் சரணாகதி தந்த தன் இறைவன் தாள் அரண் ஆகும் என்னும். அது சரணாகதி தந்தானே யார் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆச்சாரியன் இருக்கானே, அந்த ஆச்சாரியன் என்ன பண்றான், பிரதிபாதகமாக இருக்கக்கூடிய ஆச்சாரியன் சரணாகதி பிரதிபாதகமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா, சரணாகதின்னு சொன்னோம்னா உடனே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா துவயமகா மந்திரம் தான். அப்படிப்பட்ட துவயமகா மந்திரத்தை நமக்கு உபதேசித்தவன் யார் அப்படின்னு கேட்டா ஆச்சாரியன் தானே. அப்படிப்பட்ட ஆச்சாரியனே தஞ்சம் என்னும் விஷயம் என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. அவருக்கு இதுல காட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, பல விஷயங்கள் இப்போ அந்த ஞானசாரம் பிரமேசாரத்திலையும் எடுத்து பார்த்தோமே, ஆனால் அது எல்லாம் அதுல காட்டிருக்க மாமுனிகள் காட்டிருக்கக்கூடிய பிரமாணங்கள் மொத்தம் ஸ்ரீவச்சன போட்டிலையும் காமிச்சிருப்பார். என்ன அப்படின்னு கேட்டா, இது பரம்பரா பிராப்தமான அர்த்தம்ன்றது இதை காட்டுல பெரிய விஷயம் காட்டவே முடியாது. ஞானசாரத்தில் இருக்கக்கூடிய பல பாசனங்களை எடுத்து அப்படியே ஸ்ரீவச்சன பூஷணம் சூத்திரத்தோட அப்படியே ஒண்ணுத்துக்கு ஒண்ணு டிரான்ஸ்லேஷன் மாதிரி இருக்கும், அப்படியே சொல்லலாம். அது இப்போ ஸ்ரீவச்சன பூஷணம் சொன்னாரு, முன்னோர் மொழி அந்த வார்த்தைகள் அது அப்படியே ரொம்ப ரொம்ப விலட்சணமாக காட்டக்கூடியதா இருக்கக்கூடியது. அப்போ ஆச்சாரியன் வேதமுரு நான்கின் உட்பொருள் தந்த மெய்ப்பொருள் என்று தீதில் சரணாகதி தந்த தன்னிறவன் அரணே ஆகும் என்பது. அப்படி துவயமகா மந்திரத்தை நமக்கு உபதேசித்த ஆச்சாரியனே தஞ்சம் என்று சொல்லும்படியா இருக்கக்கூடிய என்று அருளி செய்தார். அன்றைக்கே பேரு தெரிவிக்கும் அவள் தன் பெருமை என்று தொடங்கி நல்குருவின் வன்மையோடு எல்லாம் வஜனபூடனத்தில் தேரிட நமக்கருள் அருளுகையாலே 6 பிரகரணத்தில் முக்தமான அசேஷ அர்த்தங்களும் ஒரு சேத்தனுடைய உஜ்ஜீவனத்துக்கு ஓரொன்றே ஞாத்தவியமாக வேண்டுகையாலே எல்லாம் ஆராய்ந்தறிய வேணும் ஆழ்பொருள் என்கிறார் ஆகவுமாம். அதாவது பேரு தெரிவிக்கும் அவள் அப்படின்னு சொல்லக்கூடியது 6 பிரகரணமாக காட்டக்கூடியதா இருக்கு. 6 பிரகரணமாக காட்டக்கூடியதுல என்ன காட்டுறார் அப்படின்னு கேட்டால், பேரு தெரிவிக்கும் அவள் சொல்லக்கூடிய காலத்தே பேரு தருவிக்கும் அவள் அப்படின்னா பேற்றை பெற்றுத்தரக்கூடியவளா இருக்கக்கூடிய, பேரு தருபவள் இல்ல, பேற்றை பெற்றுத்தரக்கூடிய அப்படின்னா புருஷகாரத்தை காட்டக்கூடியதா இருக்கிறது காட்டுகிறார்கள். 6 பிரகடனத்தை சொல்லக்கூடிய சமயத்திலே பேரு தருவிக்கும் அவள் தன் பெருமை என்று தொடங்கி நல்குருவின் வன்மையோடு எல்லாம் வஜனபூடனதில் தேரிட நமக்கு. அது எங்க காட்டுறதுன்னா, அது அங்கிருந்து காஞ்சி புருஷகாரத்திலேருந்து ஆரம்பிச்சு வைபவத்திலேருந்து ஆரம்பிச்சு ஆச்சாரிய அபிமானம் உத்தாரகம் என்று நமக்கு காட்டக்கூடியதா இருக்கிறது. அப்படிப்பட்ட 6 பிரகரணத்திலே உக்தமான அசேஷ அர்த்தங்களும் மிச்சமிடாத ஒரு அர்த்தம், அசேஷ அர்த்தங்கள்னா ஒன்று மிச்சம் விடாமல் அந்த 6 பிரகரணத்திலே காட்டக்கூடிய அர்த்தங்கள் அசேஷம் எல்லாத்தையும் மிச்சமிடாமல் நம்ம ஒரு சேதனுடைய உஜ்ஜீவனத்துக்கு ஓரொன்றே ஞாத்தவியம். அந்த சேதனுடைய உஜ்ஜீவனத்துக்கு என்னன்னா ஒன்னே இருந்தா கூட போதும், ஆனால் வேண்டுகையாலே எல்லாம் ஆராய்ந்தவர்கள் வேண்டும், எல்லாம் ஆராய்ந்து அறிய வேணும் என்று ஆழ்பொருள் என்கிறார். ஆனால் ஆழ்பொருளா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா, அந்த கடைசியா சரம உபாயமா இருக்கக்கூடிய ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்பது முந்தின யோஜனையில். அப்போ 9 பிரகடனமா சொன்னாரு, அது சொல்றாரு யோஜனையில் ஆழ்பொருள் எல்லாம் என்கிறதுக்கு சேர மற்ற அர்த்தங்கள் எல்லாம் ஆசேன விதி சேஷங்களாய் அறியப்படுவதாய் இருக்கும். 9 பிரகடனங்களா முதல்ல சொன்னாரு, அதுல சொல்லக்கூடிய என்ன ஆழ்பொருள்னு சொன்னதுக்கு என்னன்னா, அந்த கடைசி சரம உபாயம் தவிர மீதி மொத்த அர்த்தங்கள் எல்லாம் மீதி 8 பிரகடனங்களுக்கு அது காட்டுது எப்படின்னா விதிசேஷங்களா இருக்கும். அப்படின்னா அங்கங்களை போல இருக்கும். அவயவியா இருக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த சர்மோபாயமா இருக்கக்கூடியதான் அவயவியா இருக்கும். மீது எல்லாம் அப்படி அங்கங்களை போல இருக்கும். தன்னை அறியும் போது உக்த லட்சண யுக்தனான தான் என்று அறிய வேண்டும். அது மேல காட்டுறாரு என்ன அப்படின்னா, எப்படி அந்த ஞானம் ஏற்பட்டதுன்னா தன்னை எப்படி அறியணும், குருவை எப்படி ஆச்சாரனை எப்படி அறியணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னை அறியும் போது உக்த லட்சண யுக்தனான தான் என்று அறிய மேலே காமிச்சாரு. எப்படி இந்த ஆச்சாரியனுக்கு கீழ்பட்டவனா இவன் இருக்கான் அப்படின்றத காமிச்சாரு இல்லையா. துவயமகாமந்திரம் நிஷ்டனா அந்த துவயமகாமந்திரத்தை உபதேசிக்கக்கூடிய ஆச்சாரியனே தஞ்சம் என்று தெரிவித்தார் அந்த ஞானசாரத்திலே. அப்பப்போ அது போல எப்படி இருக்குன்னா அந்த யுக்த லட்சணம் என்ன சொல்லியிருக்காங்க, மேல சொல்லப்பட்ட லட்சணத்தின்படி இருக்க வேண்டும் என்று காட்டுகிறார். உக்த லட்சணம் தான் என்று அறிய வேண்டும். தன்னை காட்டக்கூடிய காலத்திலே இவனுக்கு ஆச்சாரியனுக்கு பரதந்திரனாய் இருக்கக்கூடியவன் என்பதை அறிய வேண்டும். ஆச்சாரியனை அறியும் போது 6 பிரகரணத்தாலும் பிரதிபாதிக்கப்பட்ட ஷட்பத நிஷ்டனாக அறிய வேண்டும். ஆச்சாரியன் அறியக்கூடியது எப்படி அறியணும் அப்படின்னு கேட்டால், ஷட்பத நிஷ்டன்னா துவயமகாமந்திரம் 6 பதங்களாய் பிரிச்சிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஷட்பத நிஷ்டனாய் இருக்கக்கூடியவனாய் நிஷ்டனாக அறிய வேண்டும். துவயமகாமந்திரத்திலே ஊரியவனாய் இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அந்த ஆச்சாரியன் என்று காட்டக்கூடியதாய் இருக்கிறது. ஆகையால் ஆழ்பொருள் எல்லாம் அறிய வேணும்.
ஆழ்பொருள் எல்லாத்தையும் அறிய வேணும். இதில் அர்த்தங்கள் தான் சாப்தமாக மேலெழத் தோன்றியதே ஆகிலும், அதுல இப்ப இந்த ஸ்ரீவச்சன போட்டில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள்லாம் எப்படி இருக்கலாம்? சாப்தமாக, சப்தங்களை கொண்டு மேலோட்டமான பொருள் அறிந்து விடலாம். பத்தங்களை கொண்டு மேலோட்டமான ஆச்சார அபிமானம் உத்தாரகம் அப்படின்னு சொன்னா, ஆச்சார அபிமானம் தான் நமக்கு சீரியமான சரம உபாயம்னு அறிந்து கொள்ளலாம். ஆனால் அதை எப்படி நடத்தக்கூடியது எப்படி இருக்குன்னா, அது அவ்வளவு சுலபமா இல்லையே. அர்த்தங்கள் தான் சாப்தமாக மேலெழத் தோன்றியதே ஆகிலும், இதுக்கெல்லாம் சர்வார்த்தான் விபரீதாம்ச என்னும்படியே விபரீதார்த்தத்தை கற்பித்து அனர்த்தத்தை சூழ்த்து கொள்வார் ஒழிந்து. அதாவது இந்த அர்த்தத்தை ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதுக்காக நம்மளே முயற்சி பண்ணி சுயத்தத்தாலே ஒரு அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அது என்ன பண்ணுன்னா, அது விபரீத அர்த்தங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும் என்று காட்டுகிறார். கீதையில தெரிவிக்கிறார், அதர்மம் தர்மமிதி யா மான்யதே தமசாவிருதா சர்வார்த்தான் விபரீதாம்ச புத்தி ஈசா பார்த்த தாமசி. 18ஆம் அத்தியாயத்தில் சொல்லக்கூடியது என்ன அர்த்தம் தெரிவிக்கிறான்னா, எந்த அறிவானது தர்மத்தை, அதாவது ஒரு அறிவுன்னு சொல்லக்கூடியது ஒரு தாமச இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்ன இந்த ஸ்லோகத்துல, அதாவது ஒரு தாமச ஞானம் நமக்கு ஏற்படும். அதாவது நம்மளுடைய ஞானம்ன்றது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு சமயத்துல நமக்கு 3 குணங்கள் உண்டு. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம்னு சொல்லக்கூடியது. இந்த எந்த குணம் ரொம்ப மேலீட்டு இருக்கக்கூடியதோ அந்த குணத்தினாலே வரையக்கூடியது எல்லாம் எப்படி இருக்குன்னா, அதனுடைய மேலீடு ஜாஸ்தி இருக்கும், அதுல பிராச்சுரியம் ஜாஸ்தி அதிகமா இருக்கும். இப்போ தமோ குணத்துல இருக்கக்கூடியது என்ன இருக்குதுன்னா, அதர்மத்தை தர்மமாக காட்டும். அதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், அதர்மத்தை தர்மமாக காட்டும். அது மட்டும் இல்ல, பொருள்களை எல்லாம் என்ன சொல்லும், இந்த பதார்த்தங்களை பார்த்து இதுதான் இதனுடைய ஸ்வரூபம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் என்ன பண்ணும், அதுக்கு நேர்மாறான புத்தியை ஏற்படுத்தும். நமக்கு இது இல்லையோ, ஒரு பாம்பை பார்த்து கயிறுன்னு நினைக்க தோணும், ஒரு கயிறை பார்த்து பாம்புன்னு நினைக்க தோணும். விபரீதமான ஞானத்தை ஏற்படுத்துமாறு இருக்கும். ஆக அந்த புத்தி எப்படி பண்ணா, தமோ குணத்தாலே உண்டாகும் புத்தி. அப்போ என்ன இதை காட்ட வந்த விஷயம் இந்த இடத்துல என்ன அப்படின்னு கேட்டால், இது நேரம் ஒரு இதுதான் இது அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம சுயத்தமாக ஒரு அர்த்தம் கற்பித்துவமே. ஆனால் அது எப்படி இருக்கும், விபரீதமான ஞானத்தை நமக்கு ஏற்படுத்தி விடும். அதனால என்ன இதுல காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னா, இது குருமுகேன அபியசிக்கப்பட வேண்டிய சாஸ்திரம். இது சூழ்த்துக் கொள்வார், அனர்த்தத்தை சூழ்த்துக் கொள்வார் ஒழிந்து இதில் யதார்த்த ஞானத்தை உடையராய் இத்தை விஸ்வசித்து உஜ்ஜீவிப்பார் அரிதாயிரே இருப்பது. எல்லாம் என்ன பண்ணுவான், சுலபமா சரி யாருக்கிட்டையும் போக வேண்டாம், நம்மளே அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம். இது என்ன சாதாரண தமிழ்ல தானே இருக்கு, சம்ஸ்கிருத வேதமா என்ன இது அப்படின்னு நினைச்சிட்டு போனவே. ஆனால் அது விபரீதமான அர்த்தங்களை நமக்கு ஏற்படுத்த. அது மட்டும் இல்லை, ஆனால் என்னன்னா இதில் யதார்த்த ஞானத்தை உடையவராய், அதாவது உண்மையான பொருளை, உண்மையான தத்துவங்களை அறிந்த, யதார்த்தம்னா உண்மை பொருள் தத்துவங்களை யதார்த்த ஞானத்தை உடையவராய் இதை விஸ்வசித்து உஜ்ஜீவிப்பார். இப்படிப்பட்ட அர்த்தத்துல இந்த மாதிரி பண்ணோமே, ஆனால் இதுல ஒரு விசுவாசம் ஏற்படணுமே, நம்பிக்கை ஏற்படணுமே. எம்பெருமான் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஆச்சாரியன் பண்ணுவான் அப்படின்னு சொன்னோமே, ஆனால் அதுல பெரிய நம்பிக்கை ஏற்படும், நம்பிக்கைக்குரிய விஷயமா இருக்கணும். அதை அப்படிப்பட்டு விஸ்வசித்து அறிவாரார் உஜ்ஜீவிப்பார் அரிதாயிரே இருப்பது. அதனாலதான் இது அரிதா இருக்கக்கூடியது. ஆமார் அறிவுடையார் ஆவதறிதன்னே நாமே அறிகிற்போம் நன்னெஞ்சே. அம்மாழ்வார் பாடுறார் இதுல, ஆமார் அறிவுடையார், பெரிய திருவந்தாதில ஆமார் அறிவுடையார் ஆவதறிதன்னே நாமே அறிகிற்போம் நன்னெஞ்சே. அதாவது நம்மளுடைய நெஞ்ச பார்த்து ஆழ்வார் பாடுறார், ஆமார் அறிவுடையார் ஆவதறிதன்னே நாமே அறிவுடையோம் நன்னெஞ்சே. நமக்கே அது உண்டுன்றான். அந்த மனசை பார்த்து சொல்றாராம் ஆழ்வார், சொல்றாராம் எம்பெருமானுடைய சௌலபியத்தை பார்த்து அந்த மனசானது என்ன பண்ணா, ரொம்ப சந்தோஷப்படுறதாம். எம்பெருமானுடைய சௌலபியம் எளிமை இப்படி இருக்கேன்னு சொல்லி கழக்கூடியதா இருக்கு. அதனுடனே ஆழ்வார் சொல்றானா, எம்பெருமானுக்கு இந்த சௌலபிய குணம் உண்டுன்னு அறிந்து கொண்டிருக்காயே மனசே அப்படின்னு கேட்டா, மனசே அது தெரியுமா, அது எப்படிப்பட்டது தெரியுமா, இப்படிப்பட்ட எம்பெருமான் தரத்திலே இந்த குணம் உண்டுன்னு சொல்லக்கூடியது எல்லாருக்கும் அறியக்கூடியது இல்லை, உனக்கு மட்டும்தான் தெரிஞ்சது தெரிவிக்கிறார். புறத்தாழ்வான் இடத்துல திருவாய்மொழி காலக்ஷேபம் கேட்கிறேன், பகவத் விஷய காலக்ஷேபம் கேட்கணும்னு ஆசைப்பட்டார் எம்பெருமானார். அப்படி சொல்லக்கூடிய காலத்திலே அவர் இடத்துல நான் சொல்ல மாட்டேன்ட்டார். சரி, எனக்கு சொல்ல வேண்டாம், என்னுடைய சிஷ்யர்களுக்கு சொல்லும், அவர்களிடத்துல நான் கேட்கிறேன், நீர் என்ன சொல்றேன். ஆரம்பிக்க முடிவே இல்லையே. உயர்நலம் உடையவன் எவனவன் சொல்லக்கூடிய காலத்துல அப்படியே மயங்கி விழுந்தாராம். என்னன்னு கேட்டக்கூடிய காலத்துல எம்பெருமான் எவ்வளவு சகல கல்யாண குணாத்மகனா இருக்கக்கூடியவன், கல்யாண குணாமிருதோ ததின்னு சொல்லும்படியா குணக்கடலா இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனை போய் நிற்குணன்னு சொன்னானே அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இப்ப ஆழ்வார் சொல்லக்கூடியது என்னன்னா, இதை அறிந்து கொள்வதற்கு நிற்குணன்னு ஒரு பக்கத்துல எல்லாம் சொல்லிட்டு போறா, ஆனால் உனக்கு எம்பெருமானுக்கு சௌலபியம்னு ஒரு குணம் இருக்குன்னு நெஞ்சே நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாயா, இது எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஞானம் இல்லை. அதெல்லாம் மேல சொன்ன பட்சத்தோடு இது பொருத்தி பார்க்கணும். விபரீத ஞானம் ஏற்படும், தன்னாலே தான் அறிந்து கொள்ளலாம். அந்த சிவஜன்ம அர்த்தம் பார்க்கறதுக்கு தமிழ் இருக்கு, அதனால அர்த்தத்தை நானே கமனம் பண்ணிடுவேன், அன்வயம் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைத்தானே, ஆனால் அவனுக்கு எப்படி விபரீத அர்த்தங்கள் தோணுமோ அந்த தாமச குணத்தினாலே
அதே போல இந்த இடத்துல சொல்றார், எனக்கு சாத்விகமான ஆழ்வாருக்கு எப்படி இருக்கு, மயர்வர மதியம் வழங்கி இருக்கிறான். அதனால என்ன இருக்கிறதுனா அவருடைய ஆழ்வாருடைய நெஞ்சமானது எம்பெருமானுக்கு எளிமை, பல குணங்கள் உடையவனாய் இருக்கிறான். அவன் உயர்நலம் உடையவன் எவனவன் என்று சொல்லும்படியாய் எல்லா குணத்தையும் அறிந்ததாய் இந்த பிரகரணத்திலே அவர் இதில் காட்டக்கூடியது, ஆமார் அறிவுடையார் ஆவதறிதன்னே நாமே அறிகிருப்போம் நன் நெஞ்சு என்று சொல்லும்படியாய் ஆழ்வார் காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, சாத்தியமான என்னுடைய மனசானது இதை அறிந்து கொண்டிருக்கிறது. இது எல்லா மனசாலும் அறிய முடியாது. இனிமேல் இதன் அனுஷ்டாத்தாக்களின் அருமையை அறிவிக்கிறது. ஆறது சொன்னேரில் அனுட்டிப்பார். இதுவரைக்கும் என்ன அர்த்தத்தை புரிவது கட்டோன்னு சொன்னார்கள். இனிமேல் இது அனுஷ்டாத்தாக்கள் அனுஷ்டான பரியந்தம் அதை கொள்கை நடைமுறை பரியந்தம் கொண்டு வரக்கூடியவர் அதிகாரிகள் யாருமே கிடையாது. ரொம்ப சிறிய வகுப்பினர் தான் இருப்பார்கள் என்று காட்டுகிறார். ஆறது சொன்னேரில் அனுட்டிப்பார் என்று அறிவாரை கிடைக்க அரிதாயிருக்க அனுஷ்டிப்பாரை கிடைக்க அரிது என்றும் என்னிடம் சொல்லவும் வேணுமோ? கௌமுக நியாயம்னு சொல்லுவார். கைப்பொண்ணுக்கு கண்ணாடி வேணுமா? கையில ஒரு பொண்ணு இருக்குன்னா அதை பாக்குறதுக்கு கண்ணாடியா வேணும், கண்ணாடி ஒன்றா முன்னாடி வேணா கொஞ்சம் வந்து உட்காந்து கைப்பொண்ணு பாக்குறதுக்கு கண்ணாடியா வேணுமா அப்படின்னு சொல்லும்படியாய் என்ன சொல்ல காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னா, அர்த்தம் அறிந்து கொள்வதற்கே கஷ்டமா இருக்கிற சிவச்சன பூஷணத்துல அப்படிப்பட்ட அர்த்தம் அறிவதே கஷ்டமாக இருந்ததுனால் அதன் அனுஷ்டானம்னு சொல்லக்கூடிய எவ்வளவு கஷ்டமா இருக்கணும், அத்த காட்டிலும் கஷ்டமாகத்தானே இருக்கு. அதை சொல்லவும் வேணுமான அனுஷ்டானமாவது அதற்காம் நிலையிலே நிற்கை. அனுஷ்டானம்னு சொல்லக்கூடியது ஸ்ரீவச்சன பூஷணத்துல என்ன நெறி தெரிவிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நெறியிலே நிற்பதுதான் அந்த அனுஷ்டானம்னு சொல்லக்கூடியது. அதாவது மதுரகவி சொற்படியே நிலையாக பெற்றோம் என்ற ஆச்சாரிய அபிமான நிஷ்டையை உடையராயிருக்கை என்கை. மதுரகவி சொற்படியே நிலையாக பெற்றோம். இதே ஆர்த்தி பிரபந்தம் தானே தெரிவிக்கிறார். தென்னரங்கர் சீரொருளுக்கு இலக்காக பெற்றோம், திருவரங்கம் திருப்பதியை இருப்பாக பெற்றோம், மன்னிய சீர் மாறன்கலை உணவாக பெற்றோம், மதுரகவி சொற்படியே நிலையாக பெற்றோம். மதுரகவி சொற்படியே நான் மதுரகவி சொல்லுன்னா நம்புவார்பதி வைகுந்தம் காண்மினே தேவமத்தரியன் குருகூர் நம்பி என்று சொல்லும்படியா இருக்கக்கூடியது அவருடையது. அப்போ ஆச்சாரியமான உத்தாரகம்னு சொல்ல காட்டினவர் யார் அப்படின்னா அவருக்கு முன்னாடியே காட்டவர் அந்த மதுரகவிகள்னு சொல்லக்கூடியது. மதுரகவி சொற்படியே நிலையாக பெற்றோம் என்று சொல்லும்படியா இருக்கக்கூடியது என்கிற ஆச்சாரிய அபிமான நிஷ்டையை உடையராயிருக்கை என்கை. அனுஷ்டானம்னு சொல்றது என்ன அப்படின்னு கேட்டால், ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம்னு சிவச்சன பூஷணத்துல ஒரு கருத்து சொல்லியிருக்கு. அதையே தன் மனத்திலே கொண்டு எப்பொழுதும் ஆச்சாரியனையே அவன் தரத்திலே பரிச்சரியை பண்ணக்கூடியவனா இருந்த அர்த்தங்கள்லாம் மேல காட்ட போறார். இப்போ மூலமா இதெல்லாம் சிவச்சன பூஷணத்துடைய பெருமையெல்லாம் காட்டின்னு போறாரு இல்லையோ, இதே இந்த ஆச்சாரிய அபிமானே உத்தாரகம்னு சொல்லக்கூடிய 11 பாசனங்கள் இந்த அர்த்தங்களை எல்லாம் தெரிவிக்க போறார். அப்போ விசதத்தமாக பார்க்கலாம். அதில் சர்வார்த்தமும் சங்கிரகிதமாயிரே இருப்பது. அதாவது சர்வார்த்தம்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா, ஆச்சாரியன் நம்ம இடத்துல பண்ணக்கூடியது எப்படி இருக்கா, மதுரகவி சொற்படியே நிலையாக பெற்றோம்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், 2 விதமான ஸ்வீகாரம் எம்பெருமான் தரத்திலே சொல்லக்கூடியதா இருக்கு. ஆச்சாரியன் தரத்தையும் அது உண்டு. ஒண்ணு ஸ்வகத ஸ்வீகாரம், நாமே பற்றக்கூடிய பற்று ஸ்வகத ஸ்வீகாரம் தெரிவிப்போம். எம்பெருமான் பற்றக்கூடிய பற்று எப்படி இருக்குன்னா பரகத ஸ்வீகாரம் என்று காட்டுகிறார்கள். மதுரகவி சொற்படியே நிலையாக பெற்றோம் அப்படின்னு சொன்னோமே, ஆனால் அது எது அப்படின்னு கேட்டால் அது எம்பெருமான் அவரே ஆழ்வாரே இவர் பத்தது. நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் உண்மையாக கருதுவராதலில். அதாவது மதுரகவியே தன்னுடைய கண்ணின் சொல்லிட்டாழ்வாட நல்ல வேதம் அறிந்தவர்கள் நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் என்ன நினைக்கக்கூடிய காலத்திலே என்ன எப்படி நினைச்சார், புண்மையாக சாதாரணமா ரொம்ப சாமான்யமாக நம்ம நினைத்தார்கள். ஆனால் ஆழ்வாருடைய கடாட்சம் நம்ம மேல விழுந்துதே. அப்ப எப்படின்னா அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் என்று சொல்லும்படியா ஆழ்வாரானவர் என்ன பண்ணார், எனக்கு எல்லா விதமான உறவுகளாகவும் இருந்து என்னை கை கொடுத்து இந்த சம்சாரத்திலே தூக்கி விட்டார். அப்ப காட்ட வந்த விஷயம் என்னன்னா, ஆழ்வார் என்ன பண்ணிருக்கார், அந்த ஆச்சாரியனா இருக்கக்கூடிய பரகத ஸ்வீகாரம், சிஷ்யனை பிடிச்சி இழுத்துன்னு போறார் அவர்னு சொல்லக்கூடியதா இருக்குது. வராகநாயனார் தெரிவிக்கக்கூடிய அந்த சர்மஸ்லோகம் கூட சொல்றாரு, எப்போ உனக்கு உடம்பு மனசு இதுவா இருக்கக்கூடிய காலத்திலே என்ன நினை, நீ நினைச்சானா நான் இழுத்துன்னு போறேன், நீ நினைச்சவரை இழுத்துன்னு போறேன்னு சொல்றாரு. ஆழ்வார் என்ன பண்ணார், மதுரை ஆழ்வார பரகத ஸ்வீகாரம் நேரே வந்தார். இவருடைய புண்மையெல்லாம் அவர் கருதவில்லை. இவர் ஆழ்வாரை பார்க்கணுன்னே போகவில்லை. இன்னும் சொல்ல போனா அவர் என்ன சொன்னார், மாடமாளிகை சூழ்ந்தழகாய திருக்குறுகுன்னு சொல்லும்படியாய் அந்த மாடமாளிகைகள்லாம் பார்க்கணும் தான் நான் போனேன். அப்படி போன காலத்துல ஆழ்வார் என்ன பண்ணா, என் கையை பிடிச்சி ஒன்று உடனே பரகத ஸ்வீகாரமா இழுத்தும் போய் எனக்கு எல்லா விதமான ஞானத்தையும் ஏற்படுத்தினார், எனக்கு எல்லா விதமான ஸ்ரேயசி பெருமைகளையும் ஏற்படுத்தினார் ஆழ்வார். அப்ப காட்ட வந்த விஷயம் என்ன இடத்துலன்னா, பரகத ஸ்வீகாரமே உயர்ந்தது என்று காட்டக்கூடிய மதுரகவி சொற்படியை நிலையாக பெற்றோம் என்று சொன்னால் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம்ன்றது ஒரு விஷயம். ஆனால் அந்த ஆச்சாரியன் நம்மை பற்றக்கூடிய பற்றுதான் நிலையாக நிற்கக்கூடிய பற்று என்று காட்டுகிறார்கள். பழுதாகாது உணரிந்து பார்க்கடலான் பாதம் வழுவா வகை நினைந்து வைகள் தொழுவாரை வினைச்சுடரை நந்து வைக்கும் வேங்கடமே வானோர் மனச்சுடரை தூண்டும் மலை பழுதாகாது என்னுரிந்தேன் பார்க்கடலான் பாதம் வழுவா வகைன்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ஸ்வகத ஸ்வீகாரம்.
இது பழுதாகாதுன்னு நினைச்சு நான் போய் அவனிடத்துல போய் பட்டேன்னா அது பழுதாகக்கூடியதா இருக்கிறது என்று காட்டுகிறார்கள். ஆனால் எப்படி இருக்கிறது? நல்லவன் தோழி நாகனை விசை நம்பரர் செல்வர் பிரியர் சிறுமானிடவர் நாம் செய்வதன் வில்லிபுதுவை விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்லவரிசு வருவிப்பரில் அது காண்டுமேன் ஆண்டாள் பாடுறான். காட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், எம்பெருமான் எப்பேற்பட்டவனாயிருக்கான்? அம்மான் ஆழிப்பிரான் அவன் எவ்விடத்தான் யானார் என்று சொல்லும்படியாய் அவன் இருக்கக்கூடிய பிரதேசமும் எப்பேற்பட்ட பிரதேசம், எவ்வளவு பெருமை வாய்ந்தவளா இருக்கான். நமக்கு எப்படி இருக்கும்? ஈசனேன் நிறைவொன்னமில்லை என்று சொல்லும்படியாய் நமக்கு எந்த விதமான ஒரு மடுவை போல மதுவை அவன் மலையை போல இருந்தால் நாம் ஒரு மடுவை போல இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய காலத்தை அவனை அடைவது எப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே செல்வர் பெரியர் சிறுமானிடவர் நாம் வில்லிபுதுவை விட்டு சித்தர் தங்கள் தேவரை அவன் எம்பெருமானை எப்படி அடையலாம் என்று கேட்டால், ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியனாய் அமைந்திருக்கக்கூடிய பெரியாழ்வார் அவருடைய அனுகிரகத்தாலே எம்பெருமானை அடையலாம். அப்ப காட்ட வந்த விஷயம் என்னன்னா, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய நிஷ்டைன்னு சொல்லக்கூடியது இந்த ஆச்சாரிய விமானத்துல தான் இருந்தது. ஹாலவந்தார் பலவிதமாக பகுமுகமாக தன்னை அங்கீகாரம் பண்ண வேண்டும் ஸ்தோத்திரத்தை சொல்லிட்டே இருக்காரு. இதனால என்ன அங்கீகாரம் பண்ண, இதனால என்ன அங்கீகாரம் பண்ண, இதனால எனக்கு என்ன உனக்கு நான் கிடைக்கிறதே சிராயமே கூலம் விவாசி லப்தா துவயாபி லப்தம் பகவன் நிதானே அனுத்தமம் பாத்திரம் இதம் தயாயாக. நீ அருள் பண்ணணும்னு நினைச்சானா என்னுடைய பெருமையை பார்த்து நீ அருள் பண்ணவே முடியாது. உனக்கு நான் இன்னைக்கு கிடைச்சிருக்கேன்னு நினைச்சு நீ அருள் பண்றதே உன்னுடைய கடமை. அதை நினைச்சுதான் நீ பண்ணணும். என்ன துவயாபி லப்தம் பகவன், உனக்கு நான் கிடைத்தேன், எனக்கு நீ கிடைத்தாய், கரை சேர முடியாமல் நான் திண்டாடி கொண்டிருக்கேன் இந்த சம்சார கடல்ல, நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும்னு தெரிவித்தாரு. எதனால? அவர் பலமுகமாக தெரிவிக்கிறார், கடைசியில் தெரிவிக்கிறார். என்ன எதுனாலையும் வந்து உன்னால அருள் பண்றதுக்கு, எதுனாலையும் என்னிடத்துல இருக்கக்கூடிய நன்மையை பார்த்து உன்னாலே அருள் செய்ய முடியாது, எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீ என்ன பண்ணலாம்? அக்கிருத்திரிம சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதி ஆத்மவந்தம் பிதாமகம் நாதமனின் விலோக்கிய, என்னுடைய ஆச்சாரியனாய் இருக்கக்கூடிய என்னுடைய திருப்பாட்டனாராய் இருக்கக்கூடியவர் நாதமுனிகளை பார்த்து எனக்கு அருள் செய். அப்போ எல்லா ஆச்சாரியருடைய விருத்தாந்தங்களும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், அந்த ஆச்சாரிய அபிமானத்திலே இழிந்தவர்களாய் இருக்கிறார்கள். ஆள வந்தார் நினைச்சிருந்தா தனக்கு தானே ஒரு மோட்சத்தை பெற்றிருக்க முடியாதுன்னா அப்படிப்பட்ட சாத்தியசாலி தான், சாமர்த்தியசாலி தான். ஆனால் தான் ஒரு தவறான வழியை நமக்கு இந்த முன்மாதிரியாக காட்டிட்டு போயிட்டோமானால், எல்லாரும் நம்ம போல இருப்பாங்க, நமக்கு சக்தி இருக்குன்னு நினைச்சிட்டு அதை எம்பெருமான நாமே நேரே பத்துவோம்னு போயிட்டோமானால் நம்மளுடைய கதை என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா அதோகதி தான். அதோகதினா அதான்ற சப்தத்துக்கு என்னன்னா பாதாளம்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல. அதான கீழே, இன்னும் அதோகதின்னு சொன்னா பாதாளத்துல வரும். அப்போ என்ன காட்டக்கூடிய விஷயம் இடத்துல என்ன இருக்குன்னா, ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எப்படி இருந்திருக்கார்கள் அப்படின்னா, நம்ம காட்ட வந்த விஷயம் அவர் ஆச்சாரியனை பத்தியே போயிருக்கிறார்கள். அது ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் என்று சொல்லும்படியாய் அது பட்டர்பிரான் வந்து அவருடைய வந்து பட்டர்பிரான் சொல்லக்கூடிய பெரியாழ்வார் தோட்டத்திலே ஒரு கற்பக கொடியை போல பிறந்தவள் அவர் சாட்சாத் ஷமான் கருணையான் கமலாமிவான் என்று சொல்லும்படியாய் அவளே பூமி பிராட்டியின் அவதாரமாகவும் மகாலட்சுமியின் அவதாரமாகவும் ஆண்டாள் திருவதாரம் பண்ணாலும் காட்டுகிறார்கள். அப்படி காட்டினோட என்ன சொல்றார்? ஆச்சாரிய அபிமானத்திலே ஒதுங்கிதான் எம்பெருமானை பற்ற வேண்டும் என்று காட்டுகிறார். அப்போ என்ன? லோக சங்கிரகம். லோக சங்கிரகம்னா இந்த லோகத்துக்கு வந்து என்னோட இருக்கணும், ஒரு நன்மை ஏற்படும். நம்முடைய செயல்களை பார்த்து இந்த லோகம் உஜ்ஜீவனம் அடைய வேண்டும். நம்முடைய செயல்களை பார்த்து இந்த லோகம் கெட்டு போகக்கூடாது. இந்த லோக சங்கிரகத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணுகிறார்கள். அவருடைய சக்தி இருந்தாலும் சர்வார்த்தம் சங்கிரகிதமாயிரே இருப்பது. அப்படிப்பட்ட ஸ்ரீவச்சன போட்டத்தை எல்லா அர்த்தங்களும் சங்கிரகமா இருக்கிறது. எல்லா விஷயத்திலும் அதாவது திவ்ய பிரபந்தங்கள் வேதத்தினுடைய அர்த்தங்கள் எல்லாமே சங்கிரகிதமா இதுல காட்டக்கூடியதா இருக்கிறது. அது சொன்னேரில் அனுட்டிப்பார். அப்போ வந்து என்ன சொல்ற? ஆறது சொன்னேர், அது சொன்னேர் அனுட்டிப்பார் யார்? தத் விபரீதங்களை அனுஷ்டித்து போர்வதை விட தத் உக்த அர்த்தத்தின்படி நேரே நெறிய ஆசரித்து போர்வார் யார்? தத் விபரீதங்கள் அப்படின்னு சொன்னா அதுக்கு எதிர்மறையா இப்போ வந்து ஸ்ரீவச்சன போடுறது சொல்லக்கூடிய விஷயம் என்ன? ஆச்சாரிய அபிமானே உத்தாரகம், அதுதான் வந்து சரம உபாயம்னு தெரிவிக்கக்கூடியதா இருக்குது. இப்படிப்பட்ட அர்த்தத்தை என்ன பண்றான்? ஒருத்தன் தானே கவனம் பண்றான், தானே அன்வயம் பண்றான், ஒரு ஆச்சாரிய முக்கியம் இது இல்லாத. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அது என்ன விபரீத அர்த்தங்களை அனுஷ்டிப்போர், விபரீத அர்த்தங்களை தான் அனுஷ்டித்து அதை கொண்டு போய் விடும். அது ஆச்சாரியன் அனுஷ்டிக்கக்கூடிய காலத்துல என்ன பண்றோம் அப்படின்னா, ஆச்சாரியன் உபாயமா அடையக்கூடிய காலத்துல பலவிதமான ஞானம் அவரிடத்துல ஏற்படணுமே. ஞானம் அவருக்கு ஞானத்தை போதிக்கக்கூடிய சமயத்துல நமக்கு பலவிதமான வந்து என்ன சந்தேகங்கள் ஏற்படுமே. அப்படிப்பட்ட சந்தேகங்களை கேட்கக்கூடிய காலத்தை எப்படி கேட்கணும்? அந்த லட்சணம் தெரியணுமே. அந்த லட்சணம் கூட தெரியாத ஆச்சாரியன் அனுஷ்டான சமயத்துல போய் வந்து இதுக்கு எனக்கு பதில் சொல்லுறா அப்படின்னு கேட்டா ஆச்சாரியனுக்கு கோபம் வந்து கொடுத்துறான். அப்போ காட்ட வந்த விஷயம் என்னன்னா, பல விஷயங்கள் ஒருத்தன் சிஷ்ய லட்சணம் அறிந்தவனா இருக்கணும், எல்லாத்தையும் காட்டக்கூடியதா இருக்குது. ஆனா இந்த ஸ்ரீவச்சன கூட்டத்தை குருவனுடைய லட்சணம், ஆச்சாரியன் எப்படி இருக்கணும்ன்ற லட்சணத்தையும் காட்டுறது, சிஷ்யன் எப்படி இருக்கணும்ன்ற லட்சணத்தையும் காட்டுறது, புருஷகார வைபவத்தை ஆரம்பிக்கிறது, அதிகாரி கிருத்தியம் என்னன்ற சொல்றது, எம்பெருமானுடைய நருகது கிருபைன்றது என்ன சொல்றது, பல விஷயங்கள் தெரிவிக்கிறது. காட்டக்கூடிய ஒருவர் விஷயமே கனமான விஷயங்கள்.
ரொம்ப கனமான அதிகனமான விஷயங்கள். அப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா அதுல சர்மோபாயமா இருக்கக்கூடியது ஆச்சாரியம். அதனால இதை தானே அன்வயம் பண்ணிவிடும் இந்த அர்த்தத்தை அப்படின்னு நினைச்சோம். ஆனால் அது எவ்விடத்திலே கொண்டு போய் மூட்டும் என்றால் அது விபரீத அர்த்தங்களை நாம் உணர்வதற்கு நம்மளை அதோ அதுல பாதாளத்தில் தள்ளக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கும். தத் விபரீத அர்த்தங்களை போர் முதலிய அனுஷ்டித்தவ தத் உக்த அர்த்தத்தின்படி, உக்த அர்த்தம்னா அதுல சொன்னபடியே நேரே ஆதரித்து போர்வார் யார், அதன்படி நடக்கக்கூடியவர் யார் அப்படின்னா யாரும் கிடையாது. ரொம்ப அதிகாரிகள் துர்லபர். வச்சனபூஷண வழியிலே வழிபடுவார் உண்டாவது அரிதாயிரே இருப்பது. அதாவது ஆச்சாரிய வழிபடு, வச்சனபூஷண வழியிலே வழிபடுவதுன்னா என்னன்னா ஆச்சாரியனே வழிபடக்கூடியவரா இருக்கார். தேவ மத்தரியன் குருவோர் நம்பின்னு சொன்னவர் என்ன பண்ணார், எம்பெருமான நான் பார்த்தேன். மதுரை வியாழர் சொன்னார். மதுரை வியாழர் என்ன சொன்னார், ஒரு காண்பன்னான் என்று சொல்லும்படியாய் அந்த பெருமாளை நான் பார்த்தேன். ஏன் நீர் பார்த்தேன்னு கேட்டார். என்னுடைய ஆழ்வாருக்கு உத்தேசியர் அவர். எம்பெருமான் நான் வானான்னு சொன்ன காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, என்னோட ஆழ்வார் எனக்கு வேண்டாம் ஆச்சாரியமான உத்தாரகம், அந்த ஆச்சாரிய நிஷ்டையில நான் இருக்கேன். ஆனால் அப்படிப்பட்ட அந்த தேவமத்தரியன்னு சொன்னவரே என்ன பண்றார், அந்த எம்பெருமானை நான் பார்த்தேன் என்று சொன்னார். ஆனால் காரணம் என்னன்னா ஆழ்வாருக்கு உத்தேசியராய் அவர் அமைந்திருந்தார். அதுதானே காரணம் அந்த இடத்துல. அப்போ இப்படிப்பட்ட இருக்கிற இந்த சரமபுர நிஷ்டரா இருக்கக்கூடிய என்ன ஆச்சாரியனே வழிபடக்கூடியவராய் இருப்பார்கள். வச்சனபூஷண வழியிலே வழிபடுவார் உண்டாவது அரிதாயிரே இருப்பது. அல்லாத சாஸ்திரங்களை அறிந்து அனுஷ்டிப்பார் உண்டாகிலும் இந்த திவ்ய சாஸ்திரத்தின்படி அனுஷ்டிப்பார் அரிதிரே. அல்லாத சாஸ்திரங்களா இதை தவிர சிவஜனபூஷணம் கழிந்த எவ்வளவோ சாஸ்திரங்கள் இருக்கு, இதை பண்ணி இதை பண்ணாதன்னு சொல்லக்கூடிய சாஸ்திரங்கள். அப்படிப்பட்ட சாஸ்திரங்களை அனுஷ்டிப்பார் பல பேர் பார்க்கலாம். ஆனால் ஸ்ரீவஜனபூஷண திவ்ய சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கக்கூடிய சரம உபாயத்தை அனுஷ்டிக்கக்கூடிய அதிகாரிகள் துர்லபர். ஆகையாலே அருளி செய்தவர் தாமே. அருளி செய்தவர் தாமே காட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல மாமுனிகள்னு காட்டுகிறார். அருளி செய்தவர், இந்த பாசுரத்தை அருளி செய்தவர் யாரு, இவர் தான், மாமுனிகள் தான். தாமே அதன்படியை ஊனமர ஆசரித்திருக்கும் நாளனை நினைந்து என்று அந்த பரம ரகசிய பிரதிபாதமான அர்த்தத்தின்படி அசங்குஜமான அனுஷ்டிக்கும்படியை மாமுனிகளே என்ன பண்றாரு, ஊனமர ஆசரித்திருக்கும் நாளினை நினைந்து. இந்த குறையில்லாத நடத்தணுமே, இந்த குறையிலா இந்த சரமோபாயமா இருக்கக்கூடிய ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்று சொல்லக்கூடிய உபாயத்தை எப்படி பண்ண குறையற அனுஷ்டிக்கக்கூடிய நாள் என்னாலோ அப்படின்னு மாமுனிகளே தன்னுடைய உள்ள கிடைக்க தெரிவிக்கிறாராம். இது எப்படி என்னாலோன்னு சொல்றாருன்னா அது அப்பேற்பட்ட அரிதாக இருக்கணும். மாமுனிகளே சொல்றாரு என்றால் எவ்வளவு பெரிய எதுவா இருக்கணும். என்னாலோ என்று நினைக்கும்படியான அனுஷ்டானத்தை உடையது. ஊனமர ஆசரித்திக்கும் நாளை நினைந்து அந்த பரம ரகசிய பிரதிபாதகமான அர்த்தத்தின்படி. பரம ரகசியம் இந்த இடத்துல சொல்றதுன்னா சிவஜனபூஷணம் பூர்த்தியா இல்ல, சிவஜனபூஷணத்துல காணப்பட்ட சரம உபாயம் ஆச்சாரிய விமான உத்தாரகம் சொல்லக்கூடிய பரம ரகசிய பிரதிபாதகமான அர்த்தம், அதை காட்டக்கூடிய அர்த்தத்தின்படி அசங்குச்சிதமான அனுஷ்டிக்கும்படியை. அசங்குச்சிதம்னா சுருக்கமின்றி, அதுல எப்படி சொல்லியிருக்கோ அதன்படியே எந்த விதமான சுருக்கமின்றி அதுல சொல்லப்படக்கூடிய எப்படி சொல்லியிருக்கோ அது சொல்லப்பட்ட விதங்களிலே அனுஷ்டிக்கக்கூடியதாக அனுஷ்டிக்க முடியும். பலனமாக ஆச்சாரிய அனுஸ்மரணத்தையும் அருளி செய்தாரே. இப்படி பண்ணக்கூடிய காலத்துல என்ன அது சிவஜனபூஷணத்தை சொல்லக்கூடிய சரம உபாயத்தை அதுல எப்படி சொல்லியிருக்கோ சொன்னபடி அனுஷ்டித்தானால் பலமாக கிடைக்கூடியது என்னன்னா ஆச்சாரியனுடைய அனுஸ்மரணம். எப்பொழுதும் ஆச்சாரியனுடைய நினைவை அப்படியே அதிலே குரோர் நாமம் சதா ஜபேத் என்று சொல்லும்படியாய், எப்பொழுதும் ஆச்சாரியன் சொல்லும்படியா அந்த நினைவே ஓடிக்கொண்டிருக்கும்படியான அனுஸ்மரணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதன் ஆழ்பொருளை அறிந்தும் அது சொன்னேரில் அனுஷ்டித்தும் போருவார் உலகாரியன் அருள் தப்பாமல் எய்திய தரத்தையுடைய ஜீயர் தாம் ஒருவருமே உள்ளது. அதிகாரிகள் யாரையும் உள்ளாய் கேட்டிருந்தோமே பிள்ளவஞ்சியர் சொல்றாரு, இதுக்கு ஒரே ஒருத்தர் அதிகாரி தான், யான் அறிந்த அதிகாரி இந்த உலகத்துல ஒருத்தான் அப்படின்னு பிள்ளவஞ்சியர் ரொம்ப உடைச்சுட்டு. இதன் ஆழ்பொருளை அறிந்தும் ஆழ்பொருளை அறிந்தவராய் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, அது சொன்னேரில் அனுஷ்டித்தும் போருவார். அனுஷ்டித்தும் இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டால் உலகாரியன் அருள் தப்பாமல் எய்திய தரத்தை உடைய புலலோகாச்சாருடைய அந்த பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை லப்தமாக பெற்றவராக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டால் அப்படிப்பட்ட தரத்தை அப்படிப்பட்ட சோபனத்தில் அந்த படிக்கல ஏறினவர் யார் அப்படின்னு கேட்டா பெரிய ஜீயர்னு சொல்லக்கூடிய மாமணிகள் ஒருத்தர் தான். ஜீயர் தாம் ஒருவருமே உள்ளது. இப்படிப்பட்ட ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம்ன்ற நெறியிலை அறிந்ததுனால தானே இவ்வளவு பெரிய வியாக்கியான விபுலமாக வியாக்கியானம் சாதிக்க முடிஞ்சது. அது மட்டும் இல்ல, அது வியாக்கியானம் மட்டும் சாய்தரா சொல்வீரர் மட்டுமில்ல, அவர் செயல் வீரரும் என்று சொல்லும்படியாய் அப்படிப்பட்ட ஆச்சாரிய இதிலேயே இதை எழிந்தவராய் இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டா மாமுனிகள் ஒருவர் தான் இந்த இடத்துல எனக்கு பிரத்யட்சமாக காணக்கூடிய அதிகாரியாய் தெரிகிறார் பிள்ளராஜியர் காட்டுகிறார். இனி இந்த மகா பிருத்திவியிலே எல்லாம் சம்பாவிதங்களா இருக்க தாதிருஷரான இவர்களை கிட்டாதோ என்று தம் திருவுள்ளத்துக்கு கருத்தாக ரொம்ப அற்புதமா தெரிவிக்கிறார். இந்த பிருத்திவி இந்த பூமியில
நடக்காதுன்னு ஏதாவது ஒண்ணு உண்டானா? சம்பாவிதம் இல்ல, அசம்பாவிதம் ஏதாவது ஒண்ணு உண்டா? ஏதோ இன்னைக்கு முடியாத இருக்கக்கூடியது நாளைக்கு முடியாது, நாளைக்கு முடியாத இருக்கக்கூடியது இன்னொரு நாள் முடியாது, மேல ஒரு நாள்ல முடியாது. அப்படி இருக்கக்கூடிய இந்த மகாபிரதிவிலே எல்லாம் சம்பாவிதங்கள், எல்லாமே நடக்கும். எது நடக்காதுன்னு நம்ம நினைச்சிருந்தோமோ அதெல்லாம் இப்ப நடக்கிறது நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். ஒரு காலத்துல நடக்காதெல்லாம் நடக்கிறது. அப்போ சம்பாவிதங்களா இருக்க இருக்க தாதிருஷரான இவர்களை கிட்டாதோ என்று தம் திருவுள்ளத்துக்கு கருத்தாக. உடனே இந்த நெஞ்சை குறித்தானே பேசுறார். அவருடைய மாமனுடைய மனசானது தெரிவிக்கிறதா, இதெல்லாம் சம்பாவிதமாக இருக்கக்கூடியதானே, இந்த உலகத்துல நடக்காதுன்னு என்ன இருக்கு? இன்னைக்கு நடக்காது, நாளைக்கு நடக்கும், அவ்வளவுதானே விஷயமே தவிர அப்படிப்பட்ட இது இவர்களை கிட்டாத. ஒரு காலத்துல வந்து சிவஜன பூஷணத்தை சொல்லியிருக்கக்கூடிய நெறி, தர்ம நெறிகள் எல்லாம் இவர்களை கிட்டாதோ அப்படின்னு கேட்டாரு. ஒருவர் உண்டாகில் அத்தனை கான் உள்ளமே. உடனே அதுக்கு பதில் சொல்றாரா மாமனிகள் தெரிவிக்கிறார் தன்னுடைய மனசுக்கு. ஒருவர் உண்டாகில் அத்தனை கான் உள்ளமே. ஒத்தர் ஏற்பட்டாலே பெரிய விஷயம், அப்படி ஏற்பட்டா ரொம்ப சந்தோஷம் தான் எனக்கு. ஆனால் அத்தனை கான் உள்ளமேனா அருமையாக இருக்கக்கூடியது. இத்தை அறியவும் அனுஷ்டிக்கவும் அருமருந்து போலே ஓரொரு மகாத்மாக்கள் உண்டாகில் உண்டாம் அத்தனை கான். இந்த அனுஷ்டிக்கிறது அனுஷ்டான பரியதான். அறியவும் அனுஷ்டிக்கவும் அருமருந்து போல எப்படி இருக்குன்னா மருந்து போல இருக்குதுன்னு காட்டுகிறார். அரிய மூலிகை எப்படி இருக்கு அப்படின்னு நான் சொல்லக்கூடிய காலத்துல ரொம்ப கிடைப்பது அரிதாகத்தானே இருக்கும். யுத்த காண்டத்துல வந்து ராவண லட்சுமணனுக்குலாம் வந்து பெரிய இது ஏற்படுறது, அவத்தியம் ஏற்படக்கூடிய, திருமையில அவத்தியம் ஏற்படக்கூடிய காலத்துல மூலிகை கொண்டு வரணும். என்ன பண்ணார் அனுமான்? எங்கேயோ சஞ்சீவ மலையை போய் அந்த பருவதத்தையே தூக்கிட்டு வந்தாருன்னு சொல்றாரு. எந்த மூலிகைன்னு கண்டுபிடிக்க முடியல, பருவதத்தையே தூக்கிட்டு வந்தார் தானே. அப்போ இது எப்படி இருக்கிறதுனா ஒரு அரிய மூலிகை போல இருக்கக்கூடியது, மருந்து போல இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட மருந்துன்னு சொன்னா பெரிய வியாதியை போக்கக்கூடிய மருந்து, சம்சாரமாகிய பெருங்கடன்னு சொல்லக்கூடிய இந்த வியாதியை போக்கக்கூடிய மருந்தா இருக்கக்கூடியதுன்னா அது எப்பேற்பட்ட மருந்தா இருக்கணும்? ரொம்ப அரிய மருந்தாகத்தானே இருக்கு. அப்படிப்பட்டதை அந்த என்ன சொல்றது, அதை அனுஷ்டிப்பதும் கடினமாக இருக்கக்கூடியதை அறியவும் அனுஷ்டிக்கவும் அருமருந்து போலே ஓரொரு மகாத்மாக்கள் உண்டாகில். இது அனுஷ்டிக்கிறதுக்கு ஒரு மகாத்மாக்கள் உண்டாகில் உண்டாமத்தனை கான். உண்டாவது அரிது, உண்டானா ரொம்ப சந்தோஷம் தான். உண்டாமத்தனை கான் என்று தெரிவிக்கிறார். ஓரொருவர், அப்படிப்பட்ட ஓரொருவர் மேல தெரிவிக்கிறார். ஓரொருவர்னு சொல்லக்கூடிய காலத்திலே பிரதிவாதி பயங்கரம் அண்ணனும் அவருக்கு சப்ரம்மச்சாரிகளாய் செந்தமிழ் சேர் பட்டர் பிரான் ஜீரண்ணி தேவமத்தறியாத அழகிய மணவாடு ஜீயரும் தத் பரதந்திரரே. யார் அப்படின்னு கேட்டா இப்படிப்பட்ட ஓரொருவர் ஏற்கனவே முதல்ல என்ன சொன்னார் அப்படின்னா, முதல்ல வந்து மாமனிகள் தான் இதுக்கு அப்படின்னு சொன்னார். ஓரொருவர்னா இன்னொருத்தரையும் தெரிவிக்கிற பார்த்துக்கோங்க. மாமனிகள் மட்டும் இல்ல, அந்த மாமனிகளுடைய வழிவந்தவரா இருக்கக்கூடிய நட்டதீக்காச்சாரியர்களே வந்து இவரா இருக்கக்கூடியவர் பிரதிவாதி பயங்கர வண்ணன். அப்படிப்பட்ட பிரதிவாதி பயங்கர வண்ணன் எப்படி இருந்தானா ஆச்சாரிய அபிமானத்திலே ஓங்கி இருந்தார். அதாவது மாமனிகள் அவருடைய வைபவத்தை கேட்டார். இவருக்கு என்ன பெரிய இது அப்படின்னா, பிரதிவாதி பயங்கர வண்ணனுக்கு ஒரு பெருமை உண்டு. என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது ரெண்டு துருவங்களாய் கருதப்படக்கூடிய, ஒரு பக்கம் வேதாந்த தேசிகர், இன்னொரு பக்கம் மணவாள மாமனிகள். அதாவது யோஜனா பேதங்கள் தான் இருக்குன்னு தெரிவிக்கிறார், அதெல்லாம் விட்டுருவோம். ஆனால் இப்ப என்ன அப்படின்னு கேட்டா ரொம்ப பிரதானமா இருக்கக்கூடியவர் வந்து வேதாந்த தேசிகனார். அதே போல மாமனிகள் என்று சொல்லக்கூடிய காலத்துல ரெண்டு ஆச்சாரியர்கள் திறத்திலும் ஆசிரியத்தவர் யார் அப்படின்னு கேட்டால் பிரதிவாதி பயங்கர அண்ணன் ஒருத்தர் தான். நேர் தேசிகர் திருவடிகளை ஆசிரியர்களே தவிர அவருடைய குமாரரான வந்து இந்த நயனவரதாச்சார சுவாமியோட திருவடி வாரத்திலே இவர்கள் வந்து இது பண்ணார். அவர்கள் ஆசிரியத்து பலவிதமான பகுமுகமான ஞானங்களை பெற்றார். மாமனிகள் ஏற்படுத்தக்கூடிய அந்த சீபாஷிய சிம்மாசனம்னு சொன்னது இவரிடத்துல கொடுத்தார். அப்படிப்பட்ட அந்த சீபாஷிய ஞானம் எல்லாம் எவ்விடத்துல இருந்து வந்தது அப்படின்னு கேட்டால் அந்த பிரதிவாதி பயங்கர மன்னனுக்கு அது அந்த வேதாந்த தேசிகர் கிருபா கடாட்சத்தால வந்ததுன்னு காட்டுகிறார்கள். இவருக்கு இப்போ அந்த சீபாஷியத்துக்கு அந்த சிம்மாசனத்தை ஏற்படுத்தினார். அப்ப சொல்லக்கூடிய காலத்துல என்ன பண்றார், அந்த ஆச்சாரியனுக்கு தனியன் பண்ணணுமே. அப்படி தனியன் பண்ணக்கூடிய காலத்துல மாமனில என்ன பண்றார், வேதாந்த தேசிக கடாட்ச விவருத்த போதம்னு தெரிவிக்கிறார். வேதாந்த தேசிகனுடைய கடாட்சத்தாலே விவருத்தம், அதாவது வளர்ந்த ஞானமானது, வளர்ந்த ஞானம் இவருக்கு தெரிவிக்கிறார். உடனே அவர் என்ன பண்ணார், அண்ணா என்ன பண்ணார், ஐயோ மாமனிகள் சம்பந்தம் நமக்கு இல்லாத போயிடும் போறதே அப்படின்ட்டு ரெண்டாவது நம்ம தன்னுடைய ரெண்டாவது வரி தானுடைய தனியன்ல தானே தெரிவித்தார். காந்தோபயந்திரிய மினஹா கருணைக பாத்திரம். காந்தோபயந்திரிய மினஹானா அந்த மாமனிகளுடைய கருணைக்கு பாத்திரமானவன் நான் அப்படின்னு அந்த மாமனிகள் சம்பந்தத்தை விடக்கூடாதே, அதையே சொல்லி மாமனிகள் பூர்த்தி பண்ற பூர்ணம் பண்ற போறேன்னு இது பண்ணார். காந்தோபயந்திரிய மினஹா கருணைக பாத்திரம் வத்சான் வபாய மனவத்திய குண இருபேதம் பக்தியா பஜாமி பரவாதி பயங்கராரியும் மீதி இருக்கக்கூடிய இரண்டு விடிகளை என்ன பண்ணார், அந்த காலக்ஷேபம் கூடக்கூடிய சிஷ்யர்கள்லாம் அந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணார்கள் என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட வந்து மாமனிகள் தரத்தில் எப்படிப்பட்டவராக இருந்தார் இவர், மாமனிகளே பார்க்காதான் இருக்கார். ஒரு காலத்துல திருமலையிலேயே வந்து அந்த திருமலையப்பனுக்கு திருவேங்கடமுடியானுக்கு தீர்த்த கைங்கரியம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய காலத்துல ஸ்ரீரங்கத்திலேருந்து வரக்கூடியவர்கள் சொல்லப்படுறார், மாமனிகளுடைய பிரபாவத்தை தெரிவிக்கிறார்கள் அவர்களிடத்தில். மாமனியுடைய பிரபாவத்தை தெரிவிக்கக்கூடிய காலத்துல என்ன பண்றார், அவர் வந்து அதெல்லாம் கேட்டு இருக்கிறார். இம்பெருமானுக்கு அந்த தீர்த்தத்தை கொண்டு போய் சகாலத்துல கொண்டு போய் கொடுக்கணும், அதை மறந்து போயிடுறார்.
அந்த திருமஞ்சன தான் தீர்த்தத்துல என்ன பண்ணணும், தீர்த்த பரிமளங்கள் எல்லாம் சேர்க்கணுமே, அதெல்லாம் சேர்க்கறதுக்கு மறந்து போனார். என்ன பண்றாங்க, அந்த அர்ச்சக சுவாமி என்ன சுவாமி இவ்வளவு கால விளம்பரம் ஆயிடுத்து கூடும் அப்படின்னு வாங்கி போடுறாரு அவரோட தீர்த்த பாத்திரத்தை. ரொம்ப அண்ணாக்கு ரொம்ப வந்து இதுவாய்ப்படுது. ஐயோ நம்ம எம்பெருமான் கைங்கரியம் பண்ணணும்னு வந்துட்டு என்ன பண்ணா, உபச்சாராபதேசான் கிருதான் அகர்கர்மையா அபச்சாராணிமான் சர்வான் சமஸ்த புருஷோத்தமான்னு சொல்லும்படியாய் நான் உபச்சாரம் பண்ணணும்னு நினைச்சு உனக்கு இது பண்ணேனே, எல்லாம் அபச்சாரமாக விளைந்ததே அப்படின்னு ரொம்ப க்ஷாமனம் பண்ணி கொண்டு அப்படியே ரொம்ப இது பண்றார். போறார். உள்ள போகக்கூடிய காலத்திலே வந்து பெருமாளே தன் சோதிவாயுதரம் திருவாங்க கேள்வான், நீங்க என்ன தீர்த்த பரிமளம் சேர்த்தார், ரொம்ப இனிமையா இருக்கிறது. இவர் மாமனிகள் திருவுள்ளத்துல என்ன நினைச்சிட்டு இருக்கார், ஒரு தீர்த்த பரிமளம் சேர்க்கா திருவேங்கமனையான் எப்பேற்பட்டவன் எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம் படைத்தவனாய் இருக்கிறான், நமக்காக வந்திமாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் என்று சொல்லும்படியாய் அப்படி வானவர்கள்லாம் வந்து சேவிக்கக்கூடிய பெருமாளாய் இருக்கக்கூடியவன் வெற்படையே நின்னும் குளர் கொடுக்கார் வந்து இருக்கக்கூடியவனாய் இருக்கிறான், பொன்னமேந்தி குளிர்மழை காத்தவனாய் இருக்கிறான். அப்படிப்பட்டவனுக்கு நம்ம இப்படி கொடுத்துட்டோமே அவர் வந்து ரொம்ப மனசுல ரொம்ப வந்து கிளேசத்தோட போகிறார். பெருமாள் என்ன தெரிவிக்கிறார், ஐயோ நீர் கொடுத்தா இது என்னைக்கும் சேர்க்கக்கூடிய பரிமளத்தை காட்டி இன்னைக்கு ரொம்ப விசேஷமா இருந்தது, என்ன பரிமளம் சேர்த்தேன்னு கேட்டான். ஒன்னும் பரிமளம் சேர்க்கல. அப்படி பரிமளத்தை சேர்க்கக்கூடிய அந்த தீர்த்தத்தை சேகரம் பண்ணக்கூடிய காலத்திலே பக்கத்தில் இருந்த மாமுனியுடைய வைபவத்தை தெரிவித்தார். அந்த பிரபாவத்தை கேட்டதனுடைய பெருமைதானா எனக்கு தெரியல. உடனே என்ன நினைத்தார், அவர் எம்பெருமான இடத்துல வந்து உடனே அடுவு பிரதானம் வாங்கி போட்டார். நேர வேறற்ற மரம் போலே வந்து மாமுனிகள் திருவடிக்கு போய் விழுந்தார். மாமுனிகள் அந்த காலத்துல என்ன பண்றாரு, பகவதி காலக்ஷேபம் செஞ்சுட்டு பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலத்துல இவர் போய் விடுறாரு. போய் கொடுக்க காலத்துல அடியை அங்கீகரிக்க வேணும். அவர் சொன்னாராம், மாமுனிகள் தெரிவித்தார், நீரோ பிரதிவாதி பயங்கரம், நாமோ ஒரு சாது, நமக்கு முகம் எட்டுமா, நமக்கு முகம் எட்டுமா, ஏணி வச்சா கூட எட்டாது என்ன சொல்லக்கூடிய காலத்திலே நான் வந்து பரவாதி பயங்கரம், பரவாதிகளா இருக்கக்கூடியவர்கள், வாதிகளுக்கு தான் பயங்கரமே தரல. ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டியில நான் எப்படி இருக்கக்கூடிய தாசனாக இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவ தாசன் என்று தெரிவித்தார். அப்போ என்னன்னா அப்ப காட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பல ஆச்சாரியர்கள் திருவடியிலே பணிந்தாலும் மாமுனிகள் திருவடியிலே பணிய வேணும், அந்த சம்பந்தம் வேணும் என்று நினைத்தார். தன்னுடைய தனியிலே அதுக்காக இரண்டாவது வரை தானே வந்து இது பண்ணாரு, தானே சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்படிப்பட்ட மாமுனிகள் திருவடிகளே போய் ஆசிரியிக்க வேண்டும் என்று அவர் ஒரு இது இருந்தது அவருக்கு. அப்போ என்ன ஆகுனா, ஆச்சாரியின் நிழலிலேயே ஒதுங்கி வர்த்திக்க வேண்டும் தானே இவர்களுக்கு எல்லாம் வந்து ஒரு கருத்தாக இருந்திருக்கிறது காட்டக்கூடியதா இருக்கு. அப்படிப்பட்ட பிரதிவாய் பயங்கரம் அண்ணன் என்று சொல்லக்கூடியவர் ஆச்சாரியர்களும் அந்த இதுலயே ஒதுங்கிலாம் இருந்தவர். அவருக்கு சப்ரம்மச்சாரிகளாய் செந்தமிழ் சேர் பட்டர்பிரான் ஜீயர் அண்ணி தேவமற்ற அழகிய மணவாள ஜீயரும். அதாவது இங்க ரெண்டு இடத்துல காட்டு சப்ரம்மச்சாரிகள், அதாவது பிரதிவாய் பயங்கர அண்ணனோட இவர் பிரதிவாய் பயங்கரம் அண்ணன் சொல்லக்கூடிய மாமுனிகால நியமனம் பண்ணப்பட்ட அட்டதிகஜர்கள்ல ஒருத்தர். அதே போல பரவஸ்து பட்டர்பிரான அட்டதிகஜங்கள்ல ஒருத்தர் செந்தமிழ் தாசர், செந்தமிழ் சேர் பட்டர்பிரான் ஜீயர் அண்ணி தேவமற்ற அழகிய மணவாளஜீரம் தத் பரதந்திரே. அழகிய மணவாளஜீர்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டா, இவருக்கே இந்த பட்டர்பிரான்ஜியருக்கு கோவிந்த தாசரப்பர் அப்படின்னு ஒரு பேர் உண்டாம். அவருடைய திருக்குமாரர் கூட அழகிய மணவாளர், அதுக்கப்புறம் அவருக்கு திருக்குமாரன் தான் இந்த பிள்ளலோகஜீர்னு காட்டக்கூடியவர். தேவமன்ற தத்பரதந்திரே, தேவமற்ற தத்பரதந்திரனா அந்த அவருக்கே மாமனிகளுக்கே ஆட்பட்டவராய் இருக்கக்கூடியவர்கள். அண்ணனை எண்ணில் மற்றொருவரை எண்ணாதென்னி விரலே என்று ஸ்ரீவைஷ்ணவதாசரான அண்ணா மதிக்கும்படியான மதுரகவிதாசர் அண்ணன் போல்வார் ஒருவர் உண்டாயில் உண்டாம் அத்தனை. அண்ணனை எண்ணில் மற்றொருவரை, அதாவது காட்டக்கூடிய என்னன்னா, அண்ணா மதிக்கும்படியான அண்ணர் யார் அப்படின்னா பதிவாய் பயங்கர அண்ணா. ரெண்டு அண்ணர், அதாவது மாமனிகளுடைய அந்த அட்டதி கஜங்கள்ல ரெண்டு அண்ணன் உண்டு. ஒண்ணு வந்து கோயில் அண்ணன், மற்றொரு பிரதிவாய் பயங்கர அண்ணன். அந்த பிரதிவாய் பயங்கர அண்ணன் மதிக்கும்படியான கோயில் அண்ணர் என்று சொல்லும்படியாய் காட்டக்கூடியதா இருக்கிறது. மதுரகவி தாசர்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல மதுரகவியை தெரிவிக்கவில்லை, மதுரகவி தாசன் அந்த நிட்டையை தெரிவிக்கக்கூடியதா இருக்கு இந்த இடத்துல. அண்ணனை எண்ணில் மற்றொருவை எண்ணாதென்னு இவரே என்று ஸ்ரீவைஷ்ணவ தாசரான அண்ணா மதிக்கும்படியான மதுரகவிதாசர். மதுரகவிதாசர்னா என்ன அப்படின்னா, ஆச்சாரிய நிஷ்டையிலே ஒதுங்கி இருக்கக்கூடிய கோயில் அண்ணன், அவரை மதிக்கக்கூடியவர். அதாவது மாமுனிகள் தன்னுடைய வரவுரை சதகத்தில் தெரிவிக்கக்கூடிய காலத்தில் தெரிவிக்கிறார், வந்து மாமுனிகள் எப்படிப்பட்டவர்னா கோயில் அண்ணனாலே வணங்கப்படக்கூடிய பெருமாள் என்று தெரிவிக்கிறார். கோவில் அண்ணனாலே வணங்கப்படக்கூடிய ஆச்சாரியர் அப்படின்னா என்னன்னா, கோயில் அண்ணன் சுவாமிக்கு அவ்வளவு பெரிய பெருமை உண்டு, அப்படிப்பட்ட ஏற்றத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த மதுரகவிதாசன் சொல்லக்கூடிய இந்த ஆச்சாரிய நிஷ்டையை தெரிவிக்கக்கூடியதா இருக்கிறது. அப்படிப்பட்ட கோயில் அண்ணர் அந்த ஆச்சாரிய நிஷ்டை மதுரகவிதாசன் சொல்லக்கூடிய மதுரகவி நிஷ்டையை வந்து கை கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்டவரை பிரதிவாய் பயங்கர அண்ணன் மதிக்கும்படியாக இருக்கக்கூடியவர் என்று காட்டக்கூடிய விஷயம். ஒருவர் உண்டாகில் உண்டாமத்தனை, அப்படிப்பட்டவர்கள் ஒருத்தர் உண்டால் அதிகாரிகள் உண்டு. இதுக்கு ச மகாத்மா சுதுர்லபா என்றும் சுதுர்லபா பாகவதாகி லோகே என்றும் தத்ராவி துர்லபம் மன்னியே வைகுண்ட பிரிய தர்சனம் என்று சொல்லுகிறபடியே பகவத் பரராய் இருப்பவர்கள் தான் தேட்டமாயிரே இருப்பது. மூன்று விதமான மூன்று பிரமாணங்கள் இந்த இடத்துல காட்டுறான். சமாத்மா சுதுர்லபா வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபகான்னு சொல்லக்கூடியது.
எம்பெருமானே எல்லாம் இருக்கக்கூடிய, தானே கீதையில சொல்லக்கூடிய விஷயமா இருக்கக்கூடியது. வாசுதேவனே சர்வம் என்று இருக்கக்கூடிய அதிகாரிகள். அது ஒண்ணு. சதமாத்மா சுதுர்லபகா என்றும், சுதுர்லபா பாகவதாகி லோகே, முதல்ல காட்டுற பிரமாணம் சமாத்மா சுதுர்லபகான்னு சொல்லக்கூடியது என்னன்னா பகவானே எல்லாம் இருக்கக்கூடியது. அதுக்கு ஒரு ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு மேல என்னன்னா அது வியாபிருத்தி இருக்கு. மேல காட்டக்கூடிய பிரமாணங்கள்ல அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு. முதல் பிரமாணம் என்ன சொல்றதுன்னா பகவானே சர்வம் என்று சொல்லக்கூடிய கருத்தை தெரிவிக்கூடியது முதல் பிரமாணம். ரெண்டாவது பிரமாணம் இருக்கிறது என்னன்னா சுதுர்லபா பாகவதாகி லோகே, சுதுர்லபா பாகவதாகி லோகேன்னு சொல்லக்கூடியது எதை காட்டக்கூடியதா இருக்குன்னா இது பாரதத்தை இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். பாரதத்தில் இருக்கிற துர்லபோ மானுஷே தேகா க்ஷணபங்குர தேகினாம் தத்ராபி துர்லபம் மன்யே வைகுண்ட பிரிய தர்சனம். ஓ துர்லபா மானுஷோ தேகே, மனுஷ பிறவி எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாச்சே. அப்போ அப்படி இருக்கு. அப்படி படித்து க்ஷணபங்குர தேகினாம், அப்படிப்பட்ட மனுஷ பிறவி பிறந்தாலும் என்ன எப்படி இருக்குன்னா மின்னின் நிலையில மண்ணுயிராக்கைகள் சொல்லும்படியா இந்த தேகமானது எவ்வளவு நாள் இருக்கும் நம்மளால சொல்ல முடியாது. இது எப்ப வேணாலும் போகக்கூடியதா இருக்கக்கூடிய மின்னின் நிலையில மண்ணுயிராக்கை என்று சொல்லும்படியா க்ஷணபங்குர தேகினாம் தத்ராபி துர்லபம் மன்யே, அதிலும் அரிதாக இருக்கக்கூடியது என்ன மனுஷனாக பிறப்பது அரிது. அப்படி பிறந்தாலும் நமக்கு எப்படி ஒரு எண்ணிக்கை எந்த சமயம் எவ்வளவு நாள் நம்ம இருப்போம்னு தெரியாத கூடியதா இருக்கிறது. தத்ராபி அதை காட்டிலும் துர்லபமாய் அரிதாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால் பிரியமான பாகவதர்கள், வைகுண்டநாதனுக்கு பிரியமாக இருக்கக்கூடிய பாகவதர்களை சேவிப்பதுதான் ரொம்ப துர்லபம். காட்டக்கூடிய விஷயமா இருக்கிறது. என்று சொல்லக்கூடிய பகவத் பரராய் இருப்பார்கள் தான் தேட்டமராயிர இருப்பது. அப்படிப்பட்டவர்கள், அதாவது பகவத் பரராய் இருப்பவர்களே தேட்டமாய் இருப்பார்கள் என்று காட்டக்கூடியதா இருக்குது. இனி அனுகூலரான ஆச்சாரிய பரதந்திரர் அத்தியந்த அபூர்வராயிரே இருப்பது. அனுகூலர்னா என்ன? சிவஜன பூரணத்தின் கருத்துக்களை ஆசையுடைய அபிமுகராய் இருக்கக்கூடியவர். அனுகூலரான ஆச்சாரிய பரதந்தர் அத்தியந்த அபூர்வராய், அத்தியந்த அபூர்வம்னா காணக்கூடியதுக்கு அரிதா இருக்கக்கூடியது. அபூர்வம்னா என்ன அர்த்தம்? காணக்கூடியது அரிதா இருக்கக்கூடியது. பகவத் பாரதந்திரத்துக்கு ராமோ ராமயதி என்ற ஒரு நாடாக உண்டாயித்து. ஒரு விலட்சணமா ஒரு அர்த்தத்தை எடுத்து காட்டுற அந்த இடத்துல. அதாவது பகவத் பாரதந்திரத்துக்கு எவ்வளவு பெரிய விஷயம், எம்பெருமானை அடிபணிவதற்கு எவ்வளவு பேர் இருக்கலாம். அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டா அயோத்தியை எடுத்து காட்டுறார். அயோத்தியில் இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் எப்படி இருந்தால் ராமோ ராமயதி பிரஜானாம் அபவன் கதா ராமபூதம் ஜெகதபூது ராமே ராஜ்யம் பிரசாசத்தை என்று சொல்லும்படியாய் அவர்கள் எங்கும் ராமன், எதிலும் ராமன், எப்பொழுதும் ராமன் என்று சொல்லும்படியாக அயோத்திய ஜனங்கள் இருந்தார்களே. அதே அயோத்தியில பரதன் ஒரு பாகவதன் இருந்தானே, அவனுக்கு எத்தனை பேர் சிஷ்யர்கள் இருந்தா அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு சத்ருக்னன் தானே இருந்தான். அப்போ அரிதன் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால் ராமன் காலத்திலேயே இதுதான், இப்போ இருக்கக்கூடிய சோமன் காலத்திலேயே இதுதான் சொல்லும்படியா இருக்கிறது. சத்ருக்னாழ்வான் ஒருவரிலே உள்ளது. உண்டபோது ஒரு வார்த்தையும் உண்ணாத போது ஒரு வார்த்தையும் சொல்லுவார் 10 பேர் உண்டிரே, அவர்களை சிரித்திருப்பார் ஒருவர் உண்டிரே. இந்த பிரமாணத்துக்கு கீழே பார்த்த மதுரகவி ஆழ்வாருடைய பெருமையை காட்டக்கூடிய காலத்திலே உண்ட போது ஒரு வார்த்தையும் உண்ணாத போது ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடிய காலத்துல என்னன்னா ஆழ்வார்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னா பகவத் அனுபவம் கிடைக்கக்கூடிய காலம் தான் உண்ட போதுன்னா என்ன, அவர்களுக்கு அனுபவம் கிடைக்கிறது. எம்பெருமானுடைய அனுபவம் கிடைக்கக்கூடிய காலத்துல என்ன பண்ணுவார்களாம், அவர்கள் எல்லாம் இந்த பாகவதர்களை அணைத்துக் கொண்டு செல்வார்கள். அப்பதான் என்ன போடுவார்கள், சில நெடுமார்க்கடிமை செய்வேன் போது அவனைக்கிறத வஞ்சித்து என்றும் வயலும் சுழலில் மூர்த்தியை பங்கையக்கண்ணன் என்று சொல்லும்படியாக பாசனங்கள்லாம் பாடுவார்கள். ஆனால் என்ன ஆச்சு, அந்த பகவத் அனுபவம் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவார், எல்லாரையும் தள்ளி வச்சுடுவார்கள் அவர்கள். அப்ப என்ன பண்றாங்க, உண்ட போது ஒரு வார்த்தை உண்ணாத போதுன்னா அந்த பகவத் அனுபவம் அவர்களுக்கு கிட்டாத போது லபிக்காத சமயத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் அவர்கள் உண்ணாத போது அவர்களுக்கு என்னன்னா எதையுமே அவர்கள் பாகவதர்கள்லாம் கணிசித்துக் கொள்ளவே மாட்டார்கள். அப்போ அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அது ஒரு மாதிரி இருக்கும். முன்னாடி பேசக்கூடிய உண்ட போது ஒரு வார்த்தையா இருக்கும், உண்ணாத போது மற்றொரு வார்த்தையா இருக்கும். அப்போ அவர்களை பார்த்து சிரிக்கக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டால் எப்பொழுதும் ஆச்சாரிய அபிமான நிஷ்டையிலேயே ஒதுங்கியவனா இருக்கக்கூடியவர் இந்த மதுரையாளர் அவரை பார்த்து சிரிக்கிறார் என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. வடுக நம்பி அது மேல் தெரியும், வடுக நம்பியோட சரித்திரம் தெரிவாள். வடுக நம்பி ஆழ்வானையும் ஆண்டானையும் இரு கரையர் இதையும் பார்த்துட்டோம். முதலே ஆண்டானையும் ஆழ்வானையும் என்ன சொல்றாரு, நீங்கள்லாம் கார்த்தால வேலைன்னுவோ ரங்கநாதனை போய் சேவிச்சு வரீங்க, சாயங்கால வேலை நம்பெருமான சேவிச்சு இப்ப எம்பெருமானாரை சேவிக்க வரீங்க. ஏன் கார்த்தால வேலை எம்பெருமானாரை சேவிச்சா உங்களுக்கு மோட்சம் கிடைக்காதா? நீங்க என்ன இந்த பக்கம் ஒரு இந்த இருக்கரையர்னா என்ன வேணும், இந்த கண்ணை 2 பக்கம் ஒரு இதை பிடிச்சுன்னு போறோம். ஆச்சாரியத்தையும் சொல்ற, சாஸ்திரிகள் தெப்பக்கையரை போலே சாரக்கியர்கள் இரு கையம் விட்டு விட்டத்தை போக்குவாரை போல இருப்பார்கள். சாஸ்திரிகள் சொல்லக்கூடிய என்னன்னா இந்த சாஸ்திரம் சொன்ன வழியில போகக்கூடியவர்களாம். ஒரு ஆத்துல விழுந்துட்டாராம். சாஸ்திரிகள் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டால் ஒரு தெப்பக்கையரை போலன்னு சொன்னா அது முதக்கிறதுக்கு அவருக்கு ஒரு படகு மாதிரி ஒரு இது கிடைச்சு
ஒரு சப்போர்ட் கிடைச்சுட்டு இருக்கும், மர துண்டு ஒண்ணு மரக்கலம் ஒண்ணு கிடைச்சுட்டு. ஆனா கிடைச்சா கூட என்ன பண்ணுவாராம், அவர் கையால தொழுவாராம், கையாலே தொழுவிட்டவர். ஏன்னா அது போயிட்டுனா கூட இதை வச்சு போலாமே. அப்போ என்ன அப்படின்னா அதுல நம்பிக்கையின்மை. சாரக்கியர்கள் சொல்லக்கூடியவர் எப்படி இருக்கார்கள், சாரக்கியர்கள் அந்த திருமந்திர நிஷ்டை, அந்த அந்த அர்த்தத்தை அறிந்தவர்களா இருக்கக்கூடிய எப்படி இருக்கார்கள் சாரக்கியர்கள். விட்டத்தை பார்த்து இருகரையும் கூப்பும் இருகரையும் குறுகும் என்று சொல்லுகிற கை கோப்பி இருக்கக்கூடியவர்கள். ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. ஒரு தப்ப கிடைச்சதுன்னா வைகுந்தன் என்பதோர் தோணி பெறாது உடல்கின்றேன் என்று சொல்லும்படியாய் வைகுந்தன் ஆகிய தோணி கிடைச்சதுன்னா தானே கொண்டு போய் சேர்த்துரும். அதான் துடுப்பு போடணுன்ற அவசியமே இல்லை என்று சொல்லும்படியா இருக்கக்கூடியது. அப்படிதான் இந்த இடத்துல காட்டக்கூடிய விஷயமா இருக்கிறது. இருக்கரையர்கள், இருக்கரையர்கள்னு சொன்னா எப்படி இருக்காங்க, ரெண்டு பக்கத்தையும் பிடிச்சிருக்கா. ஒரு பக்கம் எம்பெருமான் பிடிச்சிருக்கா, ஒரு பக்கம் இவரை பிடிச்சிருக்கா. நஞ்சியர் வரக்கூடிய காலத்துல பட்டர் திருவடியில ஆசிரியக்கு வந்த காலத்துல ஸ்ரீரங்கத்து வரக்கூடிய காலத்துல உத்தமாசிரம ஸ்வீகாரத்தை ஏற்று கொண்டு வந்தார். அனந்தாழ்வன் பாக்குறாரு, இது என்ன, இது என்ன கோலம், இது எதுக்கு இந்த சன்னியாசி வேணும் உமக்கு? பசித்த போது புசித்து உண்டு வியர்த்த போது குளித்து பட்டர் திருவடியிலே சரணம் என்றால் மோட்சத்தை வேண்டாம் என்று சொல்வாரோ, இது என்ன இந்த கோலம், இது எதுக்காக இந்த கோலம் உமக்கு, சன்னியாசி கோலம் எதுக்கு உமக்குன்னு கேட்டான். அப்ப காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த ஆச்சாரியமான உத்தாரகணம் ஒரு இடத்துல ஒதுங்கிடும் சொல்லக்கூடிய அந்த வடுகலமை சொல்லக்கூடியது யார் எப்பேற்பட்ட அதிகாரிகள்னா முதலியாண்டான் புறத்தாழ்வான் போன்ற அதிகாரிகளே என்ன சொல்றாருன்னா இப்படிதான் இருக்கணும்னு சொன்னாருன்னா நாமெல்லாம் ஏமாத்துறோம். எத்தத்தினால் பித்தம் தெளிவு என்று சொல்லக்கூடிய உலகத்தில் சொல்ல இந்த இதுல இருக்கக்கூடிய இது சித்தத்திலே இருக்கக்கூடியவர்களா நம்ம ஏமாத்துறோம். இதெல்லாம் பார்த்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அபரிமிதமாக கொட்டியிருக்கிற முத்துக்கள் அப்படியே நவரத்னங்களாக கொட்டி இருக்கிற அந்த கிரந்தம் பூரா மாமணிகளாகட்டும் புலலவஞ்சியர் சுவாமி ஆகட்டும். என்று இப்படி குருபக்த உத்தமோத்தமஹா, அதாவது பக்தர்கள்னு சொல்லக்கூடிய எப்படி அப்படின்னு கேட்டா உத்தமர்கள். எம்பெருமானுடைய பகவத் பக்தர்கள் எல்லாம் உத்தமர்கள், அதுல சந்தேகம் ஒண்ணும் இல்லை. ஆனால் ஆச்சாரிய பக்தர்கள் குரு பக்த உத்தமோத்தமஹா, உத்தமர்களிலும் உத்தமர். எம்பெருமானார் தன்னுடைய பாஷ்யத்தில் எழுதக்கூடிய காலத்துல பெருமாளுக்கு எழுதக்கூடிய காலத்திலே சர்வேஸ்வரேஸ்வரஹான்னு எழுதுவாங்க. சர்வேஸ்வரன்னாலே அவனுக்கு மிஞ்சினம் யாரும் கிடையாதுன்னு அர்த்தம். யாராவது சொல்ல போறானே இவனுக்கு மேல இவன் தான் சர்வேஸ்வரன் சொல்லிட்டு போறானே, நான் சர்வேஸ்வரனுக்கெல்லாம் சர்வேஸ்வரன் இவர் அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன குரு பக்த உத்தமோத்தமஹா, குரு பக்தியிலே இருந்தக்கூடிய உத்தமர்களிலும் உத்தமர்கள் இவர் என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. என்னபடி குரு பக்தராகையாலே உத்தமோத்தமராய் சீமான்களான அதிகாரிகள் ஒருவர் இரே அருளி செய்தது. அவன் குரு பக்தியில இழிந்தவர்கள் எப்படி இருக்காங்க, சீமான்கள்னு சொல்லக்கூடியது என்ன, இவர்களுக்கு சீமான்னா சம்பத்து ஐஸ்வர்யம் படைத்தவராக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட சம்பத்து இவர்கிட்ட செல்வமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால் சீவஜன பூஷணத்தை என்ன சொல்றது, இந்த குரு பக்தியாக செல்வத்தை படைத்தவர், ஆச்சாரிய பக்தின்னு சொல்லக்கூடிய செல்வத்தை படைத்தவர்களாக இருக்கக்கூடிய சீமான்கள் அதிகாரிகள் ஒருவர் இரே அருளி செய்து உண்டாகில் என்கிற எதி சப்தத்தாலே. எதி சப்தம்னா அதாவது இந்த சம்ஸ்கிருதத்துல சில பிரயோகங்கள் உண்டு. உண்டானால் அப்படின்னு சொன்னா அது என்ன சொல்றது, ஒரு நடக்குமோ நடக்காதோ ஒரு சந்தேகத்தோட சொல்றது. சம்ஸ்கிருதத்துல ஒரு வாக்கியங்கள்லாம் ஏற்படுத்தணும்னா என்ன சொல்ற எதி தர்கின்னு 2 சப்தங்கள் இது பண்ணுவாங்க. எதினா இது ஏற்பட்டால் மழை பெய்ந்தால் மழை பெய்யுமோன்னு கொடை எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, மழை பெய்யுமோன்னு கொடை எடுத்துட்டு போறேன், தாகம் எடுக்கும்போது தீர்த்து எடுத்துட்டு போறேன், எதி தருகின்னு சொல்லுவான். அது எதி சப்தம்னா உண்டானால்னு சொன்னா ஒரு சந்தேகம், மழை பெய்யுமோன்ற சந்தேகத்தை நான் கொடை எடுத்துட்டு போறேன்னு சொல்லலாம். எதி சப்தம்னு சொல்லக்கூடியது அதுதான் காட்டக்கூடியதா இருக்குது. இது ஏற்படுமா உண்டானால்னு சொன்னால் அது ஒரு சந்தேகமாக இருக்கிறது. அதுபோல எதி சப்தத்தாலே ஓரொருத்தர் தானும் துர்லபம் என்று தோற்றுகிறது. உண்டானால் அப்படின்னு சொன்னோமே, ஆனால் என்னன்னா அது ஒரு சந்தேகம் இருக்கு. இது தோன்றது துர்லபம்ன்ற அர்த்தம் தோற்றுகிறதே, நன்றாக தோற்றுகிறது, நன்றாக கண்டிப்பாக தோன்றுவார்கள் தெரியலையே, சந்தேகம் ஏற்படுகிறது. இப்படி அலப்பிய லாபம் அதை கிட்டிற்றாகில் அவ்வளவுதான். இது எப்படிப்பட்டது, அலப்பிய லாபம் கெட்டாத பேரு கிடைக்காத பேரு கிடைத்தது, கிட்டிற்றாகில் அவ்வளவுதான். உள்ளமே வசன பூஷிதமான மனசே. அதாவது கிட்டினவர்களுக்கு எப்படி இருக்குன்னா உள்ளமேன்னு சொல்லப்பட்ட மனசை காட்டுறார், தன் மனசை பார்த்து சொல்றார். தன்னுடைய மனசு எப்படிப்பட்ட மனசாக, மாமுனிகளுடைய மனசானது வச்சன பூஷண பூஷிதமான மனசு, வஜனபூஷணத்தை பூஷிதமாக உடைய மனசாக இருக்கக்கூடியது. பூஷிதமான என்னன்னா வஜனபூஷணம்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா அதுல தெரிவிக்கக்கூடிய ஆழ்ந்த கருத்து கடைசி சர்மோபாயத்தை கொண்டதா இருக்கிறது. அப்படிப்பட்ட அது என்ன சொல்ற வஜனபூஷணம் சொன்னா அது ஒரு நகை ஆபரணம் இல்லையா, மாமுனிகளுடைய மனசுக்கு பூஷணமாக இருக்கிறதா. அப்ப என்ன அப்படின்னா அவர் அந்த 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 கடைசியில சர்மோபாயத்தில இழிந்தவர் மாமுனிகள் என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த வசனபூஷணத்தினுடைய
ஆழ்பொருளை தன் மனத்திலே தனக்கு தன் மனசுக்கு ஆபரணமாக உடையவராய் இருக்கக்கூடியவர். வச்சனபூஷண பூஷிதமான மனசே அதில் அகாதமான அர்த்தத்தை, ஆழமான அர்த்தத்தை, ஆழ்பொருளை அறிந்து தது உக்தமான அனுஷ்டானத்தையும் ஆச்சரித்துக் கொண்டு போரும் அவர்களை ஆதரித்துக் கொண்டு. அது மட்டும் இல்லாத ஆழமான அர்த்தத்தை அறிந்துகோள். அது மட்டும் இல்ல, அதுல சொல்லக்கூடிய அர்த்தங்களை அனுஷ்டான பரியத்தை யார் ஆதரித்துக் கொண்டு போருபவர்கள்? அப்படிப்பட்டவர்களை ஆதரித்துக் கொண்டு போருவாய் நீயே அன்று. அப்படிப்பட்டவரை நீ ஆதரிக்கும். அப்படிப்பட்டவன் தானே நீ என்னோட மனசே. நீயே அன்றோ என் ஓரொருத்தற்கொழிய எல்லாருக்கும் இது உண்டாகாதோ என்ன? எல்லாருக்கும் அண்டாததன்னோ இது என்ன ஒருத்தர் தான் உண்டாகும், ஒருத்தர் எல்லாருக்கும் உண்டாகாதா இது அப்படின்னு கேட்டால், ஒருத்தர் எல்லாருக்கும் அண்டாததன்னோ இது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது இல்லையே இது அப்படின்னு காட்டுகிறார். தாங்களும் தங்களிலே வைஷ்ணவர்கள் என்றிருக்கும் எல்லாருக்கும் அதில் கம்பீரமான அர்த்தத்தை ஸ்வயத்ன ரூப ஞானத்தாலே அறியவும். அதாவது தாங்களும் தங்களிலே வைஷ்ணவர்கள் என்று இருக்கில், அதாவது என்ன பண்றார், தன்னுடைய நினைவான என்ன பண்றார், நம்மளாம் நம்ம நினைக்கக்கூடிய நம்மளாம் வைஷ்ணவர்கள், எம்பெருமானியே வழிபடுறோம், நம்மளை நினைச்சக்கூடிய காலத்தில் நம்மளாம் வைஷ்ணவர்கள் சொல்ல முடியாது. அந்த எம்பெருமானே வைஷ்ணவர் என்று இருப்பவர்கள் எல்லாருக்கும் அதில் கம்பீரமான அர்த்தத்தை ஸ்வயத்ன ரூப ஞானத்தாலே அறியவும். அதாவது நம்ம அது என்ன சொல்றோம், ஒரு எம்பெருமான நம்ம பகவத் ஆசிரியம் பண்றோம், அதனால வைஷ்ணவன்ற ஒரு இது கிடைச்சுடுத்து நமக்கு. ஆனால் என்ன பண்றோம், ஸ்வயத்ன ரூபமாக இதை அறியணும்னு நினைக்கிறோம். அந்த கம்பீரமான அர்த்தத்தை ஸ்வயத்ன ரூபமான ஞானத்தாலே அறியணும்னு நினைக்கிறோம். தத் பிரதிபாதியமான விலட்சண அனுஷ்டானத்தை ஸ்வயத்ன ரூப சக்தியாலே அனுஷ்டிக்கவும் அசக்கியமாய் இருப்பது ஒன்றன்றே. இதனுடைய அர்த்தத்தையே நம்மளால என்ன பண்றோம், ஒருவருக்கு அண்டாததன்னோ அது அப்படின்னு சொன்னவங்க கஷ்டம், ஒருத்தர் எல்லாருக்கும் அடைவது கஷ்டம் அப்படின்னு சொன்னவன். ஆனால் அது என்ன அப்படின்னு கேட்டால், இதை ஒரு குருமுகேன அடைச்சுடலாம், அடைய முடியாதுன்றது இல்லை, அதான் காட்ட வந்த விஷயம். இதுக்காக தானே மாமனிகள் இவ்வளவு பிரயாசப்பட்டு ஒரு பெரிய வியாக்கியானத்தை எழுதியிருக்காரு. இதை யாராலையுமே அடைய முடியாதுன்னா அதை என்ன பண்றது, அப்படிப்பட்ட கிரந்தம் நமக்கு அவசியமே இல்லை. அதை என்ன சொல்றார், அதை நம்ம அடைய வேண்டிய முறையிலே அடைய வேண்டும். எப்படிலாம் அடையக்கூடாது, நம்மளை நம்ம வைஷ்ணவன் நினைச்சுக்கிறோம், வைஷ்ணவ பகவானை சேவிக்கிறோம், அதனால வைஷ்ணவன் நினைச்சுக்கிறோம். அதனால என்ன பண்றோம், நமக்கு ஏற்கனவே ஒரு பக்தன்ற ஒரு குவாலிபிகேஷன் இருக்கு. அந்த தகுதியை கொண்டு நம்ம என்ன பண்ணலாம், ஸ்வயத்தந்தாலே இதனுடைய அர்த்தத்தை அறிவோம், ஸ்வயத்தந்தாலே இதனுடைய அந்த அனுஷ்டானத்தை கொள்ளுவோம் அப்படின்னு கொண்டோமே. ஆனால் அது நடக்குமானா, எல்லாருக்கும் அப்படிப்பட்டவர்கள் எல்லாருக்கும் அண்டாத விஷயமா இருக்கக்கூடியது. அண்டாதது அடங்காது, அடங்காது, அவர்களால் அது என்ன பண்ணும், கட்டுப்படுத்த முடியாத இருக்கக்கூடியது. அத்தாலும் அசக்கியமானதுன்னா பண்ண முடியாத இருக்கக்கூடியது. அத்தாலும் அசக்கியமானது. ஆர்க்கும் மன்னேர் நிற்கை அரிதாயிரே, அப்படிப்பட்டவர் யாருக்கும் அது என்ன பண்றது, நிற்கை அரிது. அது என்ற அர்த்தத்தில் துரவகாகத்துவமும், துரவகாகத்துவம்னா அதுகிட்டயே நெருங்க முடியாத இருக்கக்கூடியது. அனுஷ்டானத்தில் அசக்கியத்துவமும், அனுஷ்டான பரியந்தம் என்னன்னா அதை பண்ணக்கூடிய அசக்கியத்துவம்னு சொல்லக்கூடியது சக்தி இல்லாத இருக்குது, தோற்றி இருக்கிறது. லோகாச்சாரிய கிருத்தே லோகஹிதே வச்சன பூஷணே தத்வார்த்த தர்ஷினோ லோகே தன் நிஷ்டாச்ச சுதுர்லபாக ரெண்டு பிரமாணங்கள் காட்டுறார். இது வரைக்கும் ஒரு பிரமாணம். அதுக்கு ஜெகதாரிய ரச்சிதே ஸ்ரீமத் வச்சன பூஷணே தத்வஞானாஞ்ச தன்னிஷ்டாம் தேகிநாத யதீந்திரமே என்று சொல்ல கடவுதிரி. அது சிவஜன போட்டுல இருக்கக்கூடிய தனியன் விஷயங்கள், தனியன் தான் இது ரெண்டு இதுவுமே. இப்போ காட்டுறது என்ன அப்படின்னா, லோகாச்சாரிய கிருத்தி, லோகாச்சாரியரால லோகாச்சாரிய பிள்ளலோகாச்சாரியரால எழுதப்பட்டது. எதுக்காக, லோகஹிதே, இந்த லோகத்துக்கு உலகத்தவருடைய நன்மையை பொருட்டு பிள்ளலோகாச்சாரியில அருளி செய்யப்பட்டது எது அப்படின்னு கேட்டா வச்சனபூஷணி. வச்சனபூஷணத்தோட ஸ்ரீவச்சனபூஷணம். அப்படிப்பட்ட ஸ்ரீவச்சனபூஷண தத்வார்த்த தர்ஷினஹா, அப்படிப்பட்ட ஸ்ரீவச்சனபூஷணத்துல இருக்கக்கூடிய உண்மை பொருளை அறிந்தவர்களும் என்ன பண்றார்கள், தன் நிஷ்டாச்சா, அது படிக்கும் தன் நிஷ்டாச்ச சுதுர்லபா, அதையெல்லாம் அறிந்தவர்களா இருக்கக்கூடியவர்கள். அதாவது இந்த உலகத்தினுடைய நன்மையின் பொருட்டு பிள்ளலோகாச்சாரியர் ஸ்ரீவச்சன பூஷணத்தை அருளி செய்தார். அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீவச்சன பூஷண அர்த்தத்தை அறிந்தவனாய் இருந்தால் கூட அந்த நிஷ்டையை கொள்வது எப்படி கொடுக்கிறார், சுதுர்லபமாய் இருக்கிறது என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. அப்போ ஜெகதாச்சாரிய ரச்சிதே ஸ்ரீமத் வச்சனபூஷணே தத்துவஞானாஞ்ச தன்னிஷ்டாம் தேகிநாத யதீந்திரமே. அப்படிப்பட்ட இது நமக்கு எப்படி கிடைக்கணும், இது அரிதுன்னு சொன்னா ஏதாவது வழி சொல்லணும் சுவாமி அப்படின்னு கேட்பாரு இல்லையா எல்லாருமே. எல்லாம் அரிதுன்னு சொன்னா ஒண்ணு இந்த வழியை விட்டு போகணும்னு சொல்லணும், இல்ல இந்த வழி இது பண்ணா போறதுக்கு வழி சொல்லணுமே சுவாமின்னு கேட்டக்கூடிய காலத்துல சொல்றார், இதுக்கெல்லாம் யார் இதுவா இருக்கணும், இப்படிப்பட்ட நமக்கு எது பேர் இந்த அனுஷ்டான பரியந்தம் நமக்கு இது ஏற்படணும்னா அதுக்கு யார் காரணமா இருக்கணும் அப்படின்னு கேட்டால் இந்த எம்பெருமானார் தான் காரணமாக இருக்க வேண்டும். அதான் தெரிவிக்கிறார். தத்வார்த்த எதிராஜா தேகிநாத யதீந்திரமே, எதிராஜரே, நமக்கு சுவாமியா இருக்கக்கூடியவரே, நீ எப்படி பண்ணணும், பிள்ளலோகாச்சாரியரால் அருளி செய்வது ஜெகதாச்சாரிய ரச்சிதே.
ஜெகதாச்சாரியன்னா லோகாச்சாரியர், பிள்ளலோகாச்சாரியர் அரச்சிதே, அவரால் இயற்றப்பட்டது ஸ்ரீமத் வஜனபூஷணே. ஸ்ரீமத் வஜனபூஷணம் சொல்லக்கூடிய திவ்ய சாஸ்திரம் தத்துவ ஞானாஞ்ச தன் நிஷ்டாம். அந்த ஞானமும் அந்த நிஷ்டத்தையும் நீ என்ன பண்ணணும், தேகி உடுன்னு கேட்கிறார். யாருக்கிட்ட கேட்கணும்னா எம்பெருமானார் தினத்திலே தான் கேட்க வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட ஞானத்தை எல்லாரும் வழங்கணும் அப்படின்றத என்ன பண்ணோம், நம்ம கோட்டியரா வரமது எம்பெருமானார் தினத்திலே வேண்டிக் கொள்வோம். 2 பாசுரத்தை சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனால் என்னவோ அது இழுத்து போயிடுது. இதுவே 1.5 மணி காலம் ஆயிடுது. அதனால 30ஆம் தேதி இருந்தா கூட அடியான் சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு 1-2-3 நாள் நம்ம 2 வேளை வச்சுப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சௌகரியமா நமக்கு கொஞ்சம் இன்னும் மூலமா கூட பார்க்கலாம். ஏன்னா மேற்கூடைய வரக்கூடிய யாக்கனா சிலதெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு. அதனால இந்த அர்த்தங்களை காட்டக்கூடிய பாசனங்கள் பெருசா இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் நிதானமா அனுபவிக்கிறதுக்கு நமக்கு இதுவா இருக்கும். அதனால திருப்பி 30ஆம் தேதினா இப்ப நம்ம ஏற்கனவே 2 வேளை நம்ம இது பண்ணி அதுக்கு கேட்டா 10-11 வேளை தான் வந்தது. இப்ப இந்த 30ஆம் தேதி போனதுனால நம்ம ஒரு வேளை வச்சுனாலும் அதே 10-11 வேளை தான் வரும். அதனால ஒன்றும் நமக்கு பெரிய பிரயோஜனம் கிடையாது. அதனால ஒரு 2-3 நாள் சிரமம் பார்க்காத நம்ம ஒரு 2 வேளை வச்சுட்டோமே ஆனால், 3 மணிக்கு வச்சுட்டோமே ஆனால், அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது அப்புறம் நம்ம மொத்தமே நம்ம 2 வேளை தான் வச்சுக்கணும்னு நினைச்சோம். அதுல இருந்து சரி நம்ம கொஞ்சம் ஒரு ரிலீஃப் கொடுக்கணும். எம்பெருமானாரே பார்த்து ஒரு ரிலீஃப் கொடுத்துருக்காரு. அதனால அப்படி என்ன சொல்றா, இன்னைக்கு நாளைக்கும் பார்ப்போம். அப்படி தேவையான நாளைக்கு 2 வேளை வச்சுக்கலாம், இல்லைன்னா நாளைக்குல இருந்து ஒரு வேலையை வச்சுட்டு. ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு புனேந்திராய மகாத்மனே ஸ்ரீ ரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். மங்களம் குருவரியாய மங்களம் குணசிந்தவே வாதிபீதிகராரியாய நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஸ்ரீமத் சுந்தரஜா மாத்ரு மணிமானசவாசினே அண்ணங்கராரிய வரியாய நித்யஸ்ரீ நித்யமங்கலம். தழை நல்ல இன்பம் தலைப்பெய்தெங்கும் தழைக்கவே லோகா சமஸ்தாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி சந்து. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.